நாம் தொடர்ந்து நிஃப்டி கோல்டு பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தொடர்ந்து கிளியராக எளிமையாக பார்த்துக்கிட்டு வர்றோம். கடந்த ஒரு வாரமாக நம்ம எந்த அப்டேட்டும் நம்ம பார்க்கல. ஸோ வீடியோலாம் போடாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு மந்த்லியிலேருந்து பார்க்கலாம். சரி, 1 வீக் பார்க்காதனால மார்க்கெட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம சின்ன ஃப்ரேம் 1 ஹவர் 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா மேஜராக என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு வாரமாக நம்ம மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எதுவுமே பார்க்காதனால. அப்போ ஒரு பெரிய ஃப்ரேமில் பார்த்தோன்னா நம்ம கிளியர் கட்டாக மார்க்கெட் என்ன மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கரண்ட்டாக மார்க்கெட் எப்படி ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பெரிய ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஒய்டாக பார்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அப்படி டெப்த்தாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா நமக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? மார்க்கெட் ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னா டெப்த்தாக பார்க்கணும். டெப்த்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரேமில் பார்க்குறத தவிர சின்ன ஃப்ரேமில் அப்படியே பார்த்துட்டே வரணும். மார்க்கெட்டை ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும்னா. ஸோ அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரேமில் பார்க்கணும். அண்ட் மேலே என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டாக பார்க்குறத விட பேட்டர்னாக பார்க்குறத விட கேண்டிலாக பார்க்கணும். அதாவது மார்க்கெட் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னா நீங்கள் சின்ன ஃப்ரேம், புரியுதுங்களா, அது பார்க்கணும். மார்க்கெட் பெருசாக பார்க்கணும். ரொம்ப ஒய்டாக பார்த்தா போதும், அவுட்லைனாக பார்த்தா போதும், ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெரிய ஃப்ரேமாக பார்க்கணும். அதே சமயத்தில் கேண்டிலை பார்க்குறத விட்டுட்டு பேட்டர்ன், ட்ரெண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்காக மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதாவது மார்க்கெட்டில் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ட்ரேடிங் ஓரியன்டாக மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும். இதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டை ஒய்டாக பார்க்கணும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நுணுக்கமாக பார்க்க தேவையில்லை, ரொம்ப ஒரு மேலோட்டமாக பார்க்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரேடோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டியூரேஷன் மார்க்கெட்டை சர்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்க்குறதுக்கான மெத்தட் எப்படின்னா, ஒரே ஒரு டேர்ம் மீன்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், மைக்ரோ ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக பார்க்குறத விட ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இந்த காம்பினேஷனில் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்து ஒய்டாக எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெப்த்தாக என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுலேயே நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு ஆர்டர், ஒரு மார்க்கெட்டை என்ன மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆர்டர். அந்த ஆர்டர் முதல்ல தெரியணும், புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டே நீங்கள் முதல்ல அப்ரோச் பண்ணணும். இதெல்லாமே நான் எப்போவுமே சொல்கிறதான், இது எல்லாமே வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். இது எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் 20% தான் உதவும். இன்னும் 80% தியரிட்டிக்கலான விஷயங்களை தவிர்த்து ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இதை தொழிலாக முழுசாக பண்ண முடியும். ஸோ அதில் ரொம்ப தீவிரமாக இருங்க. சும்மா ஏனாதானு இது ஓரளவு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால இதில் லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக ஒரு நல்ல தொடக்கம், ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறீங்க, அவ்வளோதான். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியாக இருக்கட்டும், அது இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்க. அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு சார்ட் உங்ககிட்ட என்ன பேசுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அது அப்படியே அடுத்தடுத்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஃப்ரேமை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அது இம்மீடியட்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஃப்ரேமை கூட ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க, இவ்வளோ கேண்டில் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கேண்டில் போட்டிருக்கு. இவ்வளோக்கும் இது டே சார்ட். ஆனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்களா இங்கே போயிடுச்சு. அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க, இது ஒரு ஷார்ட் டேர்ம் மிட்டாக தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட், இதுக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட். அதே மாதிரி இந்த ஏரியா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஏரியா மார்க்கெட் நியூட்ரலாகவே இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ மார்க்கெட்டில் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் இருந்தால் 100% கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடும் இருக்கும். மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ப்ரீவியஸாக அல்டிமேட்டாக இருக்கிற லோவிலேருந்து அது இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த ஹை வரைக்கும் என்ன சைஸ் கேண்டில் போட்டிருக்கோ அதை விட பெரிய பெரிய கேண்டிலாக போட்டு ப்ளஸ் குறைஞ்சபட்சம் 3 கேண்டில் மேலே பச்சை கலராக
போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு. கிரீடுனா ஆசை காட்டி உள்ள இழுக்கிறது. கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா பயங்காட்டி உங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கை வாங்க வைக்கிறது, உங்களை விற்க வைக்கிறது. அவங்க பயங்காட்டி வாங்குறது. அவங்க உங்ககிட்ட குறைச்ச விலைக்கு வாங்கின அதே ஸ்டாக்கை உங்ககிட்ட ஆசை காட்டி அதிக விலைக்கு உங்கள் தலையில் கட்டுறதான் கண்ட்ரோல் ஆஃப் கிரீட். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அப்போ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரில் டிரைவிங் பண்ணி போகிறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, அப்போ ரொம்ப சின்ன சின்ன தெருவில் முதல்ல வண்டி போகும். அப்போ உங்கள் வீட்டிலேருந்து முதல் தெரு தாண்டி 2வது தெரு தாண்டி அப்போ என்ன ஆகும், 20 கிலோமீட்டர் ஸ்பீடு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவீங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு 4-5 தெரு தாண்டின உடனே உங்கள் ஏரியாவில் உள்ள அந்த முக்கியமான ஓரளவு மெயின் ரோட்டில் போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, இன்னும் கொஞ்சம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இப்படி ஒரு 20 ரோடு தாண்டினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த NH ரோடு, நேஷனல் ஹைவேஸ் இல்லை பைபாஸ் ஏதோ ஒன்று வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க. அடுத்து என்ன நடக்கும், மறுபடியும் ஒரு ஊர் வந்துடும். மறுபடியும் அந்த ஊர் வந்தோடனே மறுபடியும் என்ன ஆகும், 30-40க்கு வண்டி வரும். இல்லை என்ன ஆகும், கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணி 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இதை 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 நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரியான விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டோட டெப்த் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கயிறு இழுக்கிற போட்டினா என்னன்னா, இப்போ செல்லர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மார்க்கெட்டை க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுட்டாங்க. அங்கேருந்து அடுத்த கேண்டில் செல்லர் இன்னும் கீழேயே இழுத்துட்டு போகிறாங்களா, இல்லை அதை பிரேக் பண்ணி பையர் மேலே இழுத்துட்டு போகிறாங்களா, இதுதான் மார்க்கெட்டோட டெப்த் ஸ்ட்ரக்சர். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மொத்த மார்க்கெட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் பெருசாக குழப்பிக்கவே தேவையில்லை. இப்படி தான் மார்க்கெட்டோட விஷயங்கள் இருக்கும். ஒரு கார் டிரைவிங் மாதிரி. அப்போ முதல்ல ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் என்ன ஆகும், நிறைய டைம் எடுத்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய கேண்டில் போடாது. மிட் டேர்ம்ங்கிறது என்னது, ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி கொஞ்சம் வேகமாக போகும். ஆனால் என்ன நடந்தாலும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏற்கனவே இருந்த ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பைபாஸ் வந்தோடனே மார்க்கெட் வந்து பயங்கரமாக போகும். பயங்கரம் மீன்ஸ் என்ன அர்த்தம், இது வரைக்கும் அதிகபட்சம் இருந்த சிகப்பு கலர் கேண்டிலை விட பெரிய பெரிய கேண்டிலாக போடும். அதுபோக கண்டினியூஸாக சிகப்பு கலர் கேண்டிலாகவே போடும். அதுக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக சிகப்பு கலர் கேண்டிலாவோ இல்லை கண்டினியூஸாக பச்சை கலர் கேண்டிலாவோ மார்க்கெட் போகுது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து செட்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து ரெஸ்டாவது எடுக்கும் கம்ப்ளீட்டாக. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாவது எடுக்கும். மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும், மறுபடியும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் மறுபடியும் மார்க்கெட் வந்து அடுத்த பவுண்டரியை நோக்கி மார்க்கெட் என்னாகும், ஸ்பீடு எடுக்கும். அப்படி ஸ்பீடு எடுக்கும்போது அது என்ன நடக்கலாம், ஒன்று மார்க்கெட் அது செல்லரோட கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லைன்னா பையரோட கண்ட்ரோலாக இருக்கலாம். அப்போ இப்போ மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து யாரோட கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட் அந்த செட்டில் ஜோனில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப நுணுக்கமாக மீன்ஸ் என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய்டாக பார்க்காம ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏன் டே சார்ட்டில் எடுத்துகிட்டு கூட நம்ம ஒரு 1 வீக்காக மார்க்கெட்டுக்கு அப்டேட் பற்றின வீடியோ எதுவும் போடாதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து என்னென்னா ஓரளவு மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த கேண்டில் பேட்டர்ன் இதை பற்றி ஓரளவு அவுட்லைனாக ஒரு வேகமாக உங்களுக்கு காட்டிட்டேன்னா உங்களுக்கு அதுவும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ மார்க்கெட் முதல்ல என்ன நடந்திருக்கு, டே சார்ட்டு. இப்போ இந்த இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலுமே என்னது, டே கேண்டில். அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், முதல்ல ஒரு வி பேட்டர்ன் வச்சிருக்கு. இது 25, 50, 75, 100 போக முடியாது, ஒரு 50 வரைக்கும் போயிருக்கு. அப்போ ஃபெயில்டு வி பேட்டர்னாக வந்து இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த லோ உடச்சு லோ வச்சிருக்கு. புரியுதுங்களா? டெப்த்து ஸ்ட்ரக்சர் மறுபடி டெப்த்து அதிகமாகிருக்கு, ஸ்ட்ரக்சரும் அதிகமாகணும். அதிகமாயிருக்கா அப்படின்னா ஏற்கனவே இருந்த இதை விட பெருசாக அதிகமாகலை. இதோட ஹையல்லவும் பெருசாக இல்லை, கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு பச்சை கலர் கேண்டில் ஒரு நாள் மட்டும்தான் பையர் இதை இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருந்த ஏற்கனவே இருந்த டெப்த்தை தாண்டி செல்லர் கொண்டு போன தூரத்தை தாண்டி கொண்டு போக முடியாமல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, செல்லர் வந்து ஏற்கனவே கொண்டு வந்த தூரத்தை விட 2வது இடம் கொண்டு வந்த தூரம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் பையர் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொண்டு போன தூரத்தை விட 2வது கொண்டு போன தூரம் அதிகமாக இருந்திருக்கு.
கிட்டத்தட்ட சேமா இருந்திருக்கு. ஆனா என்ன அதிகமா இருந்திருக்குன்னா, இங்க சிங்கிள் லேயரா இருந்த பையர், ஒரு நாள் மட்டுமே பையர் அத ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருந்த பையர் இப்ப என்ன நடந்திருக்காங்க? தொடர்ந்து 3 நாள் புடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த 3 நாள் புடிச்சு வச்சிருந்த பையர் என்ன நடத்திருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா? கவனிங்க. 3 நாள் புடிச்ச பையர் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, இந்த பாடிய தாண்டி, பாடி தாண்டி, பாடி தாண்டி கண்ட்ரோல் ஆஃப் கிரீடுல வேக வேகமா போயிருக்கணும். வேக வேகமான்னு மீன்ஸ் இந்த மாரி போயிருந்தா மார்க்கெட் என்ன நடந்திருக்கும்? முழுக்க பையரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். சரியா? இதே நீங்க பவுண்டரி அனாலிசிஸ் எடுத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு பாருங்க. இதோட 50% வரைக்கும் போக முடியல. 50யே தொடாம திரும்பி இருக்கு. 3 விஷயம் மார்க்கெட்ல நடக்கும்னு சொன்னேன். தொட்டுட்டு திரும்பும், தொடாம திரும்பும், உடைச்சிட்டு திரும்பும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்பவுமே விக்க பார்க்கக்கூடாது. பாடியை வச்சு இந்த விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். பாடி தொடாம திரும்பும். ஆனா விக்கு தொட்டிருக்கும். ரெண்டாவது என்ன நடக்கும்? பாடி தொட்டுட்டு திரும்பும். மூணாவது என்ன நடக்கும்? பாடி அவுட் சைட் கேண்டில் போட்டு 2-3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிட்டு திரும்பும். அதுதான் உடைச்சிட்டு திரும்புறது. இந்த மாதிரி தான் நடக்கும். அப்ப என்ன இருக்கு? மறுபடி ஃபெயில்டு வி பேட்டர்னா மாறி என்ன நடந்திருக்கு? கண்ட்ரோல் ஆஃப் இயர்ல சட 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 சடன்னு வேகமா வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து இப்படி மெயின்டைன் ஆகாது. என்ன பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3ல என்ன ஆகும்? டெப்த் பயங்கரமா இறங்குச்சு. அப்ப இன்னொரு விஷயம் நடக்கும். இது மாதிரி இது 2 மடங்கு இருக்கு. அது மாதிரி என்ன நடக்கும்? இது மாதிரி இது 2 மடங்கா மாறிட்டே வரும். பையரோட இன்வால்மெண்ட் எப்படி? அப்படியே அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அதிகமாயிட்டே போகுதோ, டெப்த்தும் அதிகமாயிட்டே போகும். அப்ப என்ன நடந்திருக்கு? கவனிங்க. இது ஒரு படமா பாருங்க. ஒரு வி பேட்டர்ன், ஃபெயில்டு, ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கரெக்டா? அப்ப கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் முடிஞ்சா மார்க்கெட்ல என்ன ஆகும்னு சொன்னேன்? செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்ப அதிகபட்சம் இது வரைக்கும் வந்திருக்கு. கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் இது வரைக்கும் வந்திருக்கு. அதிகபட்சம் பாடி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன என்ன நடக்கும்? இது மேலதான் போகுது. இல்ல செட்டில் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருந்த பாடி விக்க தாண்டி பையரோட பாடி கொண்டு போய் ஒரு 3 கேண்டில் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கேயுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த லோ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படியே உடைச்சாலும் என்ன ஆகும்? அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள பையரோட இன்வால்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன். அதாவது என்னன்னா வாங்கி சேர்க்கிற விஷயமா தான் இருக்கும். அப்ப நீங்க இதை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஃபெயில்டு வி பேட்டர்ன், கவனிங்க. ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டு. இந்த இடத்துல பாருங்க ஃபெயில்டு வி பேட்டர்ன் ஆக முடியல. அதாவது என்ன அர்த்தம்? லோவை கட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லோ, ரெண்டாவது லோ அதிகமா இருக்கு, மூணாவது லோ அதிகமா இருக்கு. ஆனா நாலாவது லோ இதை தாண்டி லோ வைக்க முடியல. அப்ப என்ன ஆயிடுச்சு? செல்லர் வீக் ஆயிட்டாங்க, பையர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்ப இந்த ஓவரால் இதுல கவனிங்க, ஓவரால் இதுல ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் நமக்கு என்ன இருக்கு? இந்த பாடி வீக் இங்க இருக்கு. இந்த பாடி வீக்கையும் தாண்டி அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 தாண்டி மறுபடியும் மார்க்கெட் உடைக்கவே முடியலன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிடும். இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இதுதான் நீங்கள் ரீட் பண்ணணும். அப்போ என்ன மார்க்கெட்டில் என்ன இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் ஆஃப் கிரீட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரும் இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஆஃப் கிரீட் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் இருக்கும். இரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பகல் இருக்கும். ஆனால் என்ன அர்த்தம்? மழை காலத்தில் கொஞ்சம் இரவு ஜாஸ்தியாக தெரியும், பகல் கம்மியாக தெரியும். ஆனால் கண்டிப்பாக வெயில் காலம் வரும்போது பகல் வந்து ஜாஸ்தி ஆகிடும், இரவு கம்மியாயிடும். அதே மாதிரியான விஷயங்கள் தான் அது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது செல் ட்ரெண்டாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அதிகபட்சம் சிகப்பு கலர் கேண்டில் நிறைய இருக்கும். ஆனால் இது பை ட்ரெண்டாக மாறும்போது அதிகபட்சம் பச்சை கலர் கேண்டில் தான் அதிகமாயிரும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பெரிய பெரிய கேண்டில் எல்லாம் பச்சை கலராக தான் இருக்கும். புரியுதா? சரி. அப்போ இந்த இது செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? அடிப்படையை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ரீட்டைலர் அங்கே செல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்துட்டு. புரியுதா? அப்போ உங்களுக்கு குறைச்ச விலையில அந்த ஸ்டாக் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நீங்க வாங்கணும்னு அர்த்தம், தைரியமா வாங்கணும்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காளை கரடி. அதாவது காளை உங்களை நோக்கி வருது அப்படின்னா, காளைங்கிறது என்னது? காளையோட ஆயுதம் எங்க இருக்கு? கொம்பு முன்னாடி இருக்கு. அப்ப காளமாடு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, காளமாட்டை நீங்க அடக்கணும் அப்படின்னா அதோட வாழை தான் பிடிக்கணும், கொம்பு பக்கம் போயிடக்கூடாது. அப்ப மேல போற மார்க்கெட்ல ஓவர் வேல்யூல போற மார்க்கெட்டை நீங்க என்ன பண்ணணும்? வாழை தான் பிடிக்கணும்னா நீங்க ஏதாவது இருந்தா வித்துட்டு வெளியில வரலாம் நல்ல பிரைஸ்ல. அங்க போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பதம் பார்த்துரும்னு அர்த்தம். அதே மாதிரி கரடி அப்படின்னா கரடி உங்களை துரத்திட்டு வரும்போது நீங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரடியோட உயரமா கையை தூக்கி கரடியோட வேகமா நீங்க கத்துனீங்கன்னா கரடி யோசிக்க ஆரம்பிக்கும். இதுதான். இல்லைன்னா நீங்க கரடிக்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் கரடி ஓடும். ஏன்னா கரடிக்கு இளைப்புங்கிறதே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்போ கரடி வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும். காளமாடை வந்து உங்களை நோக்கி விரட்டிக்கிட்டு வருது, இல்லை காளமாடு இருக்குன்னா கொம்புக்கிட்ட போகாம செரிச்சு ஓடணும்னு அர்த்தம். பயந்து ஓடணும்னு அர்த்தம். காளமாடு வருதுன்னா பயந்து ஓடுங்க.
கரடி வந்தால் பயந்து ஓடாதீங்க. அப்போ ஏறுற மார்க்கெட்டு காளைக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, புல் மார்க்கெட்டுன்றாங்க. இறங்குற மார்க்கெட்டை பியர் மார்க்கெட்டுன்றாங்க. அப்போ சைக்காலஜிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு புரிஞ்சா, அண்டர் வேல்யூக்கு வருது. நிறைய ரீட்டைலர் பயந்துக்கிட்டு விற்கிறாங்க. குறைச்ச விலைக்கு அந்த பொருள் கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாங்கணும். செல் ட்ரெண்டுனா உடனே செல் பண்ணாதீங்க. ஆனால் உங்களை அப்படி தான் பழக்கியிருக்காங்க. இதை பற்றி நான் நிறைய பழைய வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பை ட்ரெண்டுனா மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பைங்கிறதான் அசட்டு, பை பண்ணுறதான் சொத்து, செல் பண்ணுறது அசட் கிடையாது, செல் பண்ணுறது கான்ட்ராக்டு. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் 2 இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறவன் இருக்கான், இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறவன் இருக்கான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நடத்துகிறவனுக்கு தான் காசு போகும், இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்குறவன் காசு தான் கொடுப்பான். அப்போ அசட்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் பை பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் அசட்டு. செல் பண்ணி வைக்கிறது அசட் கிடையாது. செல்லுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ தான். புரியுதுங்களா? அதே மாதிரி பைங்கிறது அன்லிமிட்டெட் லாஸ் வந்து 0 தான். அது மாதிரி செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அன்லிமிட்டெட் லாஸுங்கிறது 0 கிடையாது, அன்லிமிட்டெட். அதாவது பை பண்ணீங்கன்னா உங்களோட லாஸ் அதிகபட்சம் ஒரு ஸ்டாக்கு 100 ரூபா இருக்குன்னா 0 வரைக்கும் தான் கீழே போனால் போக முடியும். இப்போ லாஸுங்கிறது லிமிட்டெட். ஆனால் ஒரு ஸ்டாக்கு மேலே போனால் 100 ரூபா உள்ளது 1000 10,000 கூட போக முடியும். அப்போ உங்களுக்கு லாஸுங்கிறது அன்லிமிட்டெட். அதனால தான் பை சைடு அசட்டுன்னு வச்சுருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்கன்னா அவன் பையை தான் வாங்கி வைப்பான், அதுக்கு பேர் அசட்டு. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் சும்மா செல் பண்ணி வைக்க மாட்டாங்க. செல் பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுவாங்கன்னா அவங்க அசட்டை காப்பாற்றுறதுக்காக செல் பண்ணுவாங்க. அதனால தான் அது கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பணக்காரன் கான்ட்ராக்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான், அசட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். பணக்காரன் கடன் வாங்கி ஒரு அசட்டை கிரியேட் பண்ண மாட்டான், பணக்காரன் சொந்த காசில் தான் அசட்டை கிரியேட் பண்ணுவான். பணக்காரன் கடன் கொடுப்பான், கடன் வாங்க மாட்டான். நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா கடன் வாங்குவீங்க. கடன் வாங்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்கள் கையில இருந்து காசு போக தான் செய்யும். நீங்கள் 1 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் மார்க்கெட்டில் உள்ள முக்கியமான ரகசியங்கள். அதே மாதிரி மார்க்கெட்டில் எப்போ நீங்கள் அண்டர் வேல்யூவில் மார்க்கெட்டை உங்களால் ஃபேஸ் பண்ண தெரியுதோ அன்னைக்கு தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரைட் ட்ராக்ல இருக்கீங்க. அதுக்காக உடனே பணம் சம்பாதிச்சிருவீங்க, வரது ஃபுல்லாக அப்படியே அள்ளிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ரைட் ட்ராக் நீங்கள் பண்ணுற அந்த ப்ராசஸ், அந்த ஃபவுண்டேஷன் 100% சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சும்மா நான் வந்து ஒரு வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லலை. இந்த யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 வீடியோ 102 வீடியோ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த யூடியூப் சேனலில் நம்மளோட ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் லைவ் ட்ரேட் முடிச்சு 2வது பேட்ச் லைவ் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க வர்ற வாரம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணவங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ட்ரேடுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க போட்ட காசுக்கு 17%, 11%, 5%, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7%, 10%, 9% அளவுக்கு லாபம் எடுத்துட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 17% வேண்டாம், கரெக்டுங்களா? 7%ன்னு வச்சுக்குவோம். 7%. அப்போ 7%ங்கிறது என்னன்னா, நீங்கள் பேங்க்ல கொண்டு அந்த பணத்தை 365 நாள் அவங்க கையில் கொடுத்தா அவங்க கொடுக்குற அமௌண்ட் ரிட்டர்ன் தான் 7%. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா வச்சிருக்காரு. அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல அவர் கொடுத்துட்டு 365 நாள் அந்த 1 லட்ச ரூபா யார்கிட்ட இருக்கணும்? அந்த பேங்க்ல தான் இருக்கும். இருந்தா அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் என்னது? இந்த 7%. ஆனா அதே நம்மளோட ட்ரைனிங் முடிச்ச ஒருத்தர் 1 லட்ச ரூபா கொண்டு போறாரு. அதிகபட்சம் 15,000 to 20,000 அளவுல தான் மார்க்கெட்ல அவர் யூஸ் பண்றாரு. மிச்சம் 80,000 ரூபா அவர் கையில சும்மா தான் இருக்கு. இது வந்து பார்க்கிங் பண்ணி வேற வேற விதமான இன்கம்ல பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலான சப்ஜெக்ட். இது வந்து பார்க் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். சும்மா இந்த பணத்தை இருக்காமல் ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட ஜாஸ்தி வர்றதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும், அதை பார்க் பண்ணுற அதே சமயத்தில் சும்மாவும் வைக்கக்கூடாது, அதே சமயத்தில் அது சேஃபாகவும் இருக்கணும். அதுக்காக எங்கேயோ போட்டு எதையாவது வருதுங்கிறக்காக மொத்த பணத்தையும் சுழச்சிடக்கூடாது. அப்போ பார்க் பண்ணி வச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது, அது நம்ம டீட்டெயிலான சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம். அப்போ ஆனால் என்னன்னா இந்த பணம் சும்மா தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம்? 1 லட்ச ரூபாய் முழுசாக 365 நாள் கொடுக்குறோம். 365 நாள் கொடுத்தா அவன் தர்ற ரிட்டர்ன் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 7,000 ரூபா. ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக 1 லேக் யூஸ் பண்ணுறோம். அவங்க யூஸ் பண்ண அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 தான் இருக்குது அதிகபட்சம். அது மாதிரி எல்லா ட்ரேடுக்கும் 15 to 20% கிடையாது. சில ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 தான் யூஸ் பண்ணுறாங்க. சில ட்ரேடு 5000 6000 தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஏதோ ஒரு ட்ரேடுக்கு தான் 15,000 20,000க்குள்ளே தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 15 20 தாண்டி யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படி இருந்துமே அவங்க 7% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்கன்னா அதாவது என்ன அர்த்தம்? இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முழு காசையும் அவன்கிட்ட 365 நாள் கொடுக்கணும். இங்கே முழு காசையும் ஒரு 30 நாள் தான் கொடுத்துருக்கோம். முழு காசையும் கொடுக்கல, ஒரு 20% பணத்தை வெறும் 30 நாள் தான் கொடுத்துருக்கோம். இங்கே 7% ரிட்டர்ன் வந்தது, அதே 7% ரிட்டர்ன் இங்கே வந்திருக்கு. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். முதல்ல நீங்கள் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க, கரெக்டாக? எத்தனை பேர்
1,00,000 கொண்டு போறீங்கன்னா உங்களோட 1,00,000 மட்டும் வச்சு ட்ரேட் பண்றீங்க. இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க. அதாவது அவன் கொடுக்குற மார்ஜின் எல்லாம் யூஸ் பண்ணாம, இல்ல அவன் கொடுக்குற லிமிட்டை யூஸ் பண்ணாம, வெறும் 1,00,000 உங்களோட சொந்த காசை மட்டும் யூஸ் பண்ணி எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. இது முதல்ல பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அதாவது எத்தனை பச்சையா சொன்னா கடன் வாங்காம எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அப்படியே ட்ரேட் பண்ணாலும் எத்தனை பேர் உங்களோட கேபிட்டலையாவது காப்பாத்திருக்கீங்க, பத்திரமா வச்சிருந்திருக்கீங்க. இது 2வது கொஸ்டின். 3வது, அப்படியே உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சிருந்து 3வது ஸ்டெப்பு, எத்தனை பேர் அதுல 10,000 20,000 10% 20% அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணி லாபம் எடுத்திருக்கீங்க. இது 3வது. எத்தனை பேர் உங்களோட கேபிட்டலையும் பத்திரமா வச்சு பணத்தையும் முழுசா யூஸ் பண்ணாம பார்ஷியலா யூஸ் பண்ணி கடனும் வாங்காம உங்களோட லாபமும் 7% 10% 15% எடுத்திருக்கீங்க. இந்த 4 விஷயம் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இங்க மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா 99.99% பேர் அவங்களோட ஆன்சர் நோன் தான் இருக்கும். ஆனா நம்மளோட ட்ரைனிங்ல வர அத்தனை பேரோட ஆன்சரும் எஸ்ன்னு சொல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாயில சொல்றது கிடையாது. அதுக்கான எல்லா ஆதாரமும் நான் கம்யூனிட்டியில சப்மிட் பண்ணியிருக்கேன். பீரியடிக்கலா அவங்களோட டெமோ அக்கௌண்ட்ஸ், அவங்களோட ப்ராசஸ், அதுக்காட்டு விஷயங்கள், அவங்களோட ஃபீட்பேக்கு, அதுக்கப்புறம் லைவ், அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே லைவா ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சும்மா வாய்ஸ் அவுடால சொல்றது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னேன், நீங்க இங்க ட்ரைனிங் முடிச்சு நீங்க இங்க ஜெயிக்க முடியலன்னா உலகத்துல போய் எங்க படிச்சாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. நான் சொல்றது காரணம் தான். ஏன்னா இது பணக்காரனோட பார்வையில அசட்டை டெவலப் பண்ற அந்த விஷயத்த நம்ம படிக்கிறோம். சும்மா ஒரு ரீட்டைலரா இருந்து ஒரு கான்ட்ராக்டை டெவலப் பண்ற விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க வெளியில எல்லாம். உங்களை நல்ல கடன்காரனா மாத்துறது எப்படி, அதை வேணா சொல்லி தருவாங்க. ஆனா உங்களை நல்ல ஒரு அசட் டெவலப்பரா, ஒரு ஒரு பணக்காரன், ஒரு ஒரு என்னது பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிற மாதிரி எப்படி உங்களை ஆக்குறது அப்படிங்கிறத அந்த விஷயத்த பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10,000 வச்சு பண்றீங்களா, 2,000 வச்சு மார்க்கெட்டை பண்றீங்களா, 2 கோடி வச்சு பண்றீங்களாங்கிறது மேட்ரு கிடையாது. உங்களோட அசட்டை பத்திரமா வச்சிருக்கீங்களா, முதல் கொஸ்டின் 1. 2வது, கடன் வாங்காம பண்றீங்களா உங்களோட சொந்த காசுல, இது 2. 3வது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பணத்துல ஃபுல்லா அப்படியே யூஸ் பண்ணாம ஒரு 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 மெக்கானிசமா பண்றீங்களா, இது 3. 4வது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சிருந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா. இந்த 4 கொஸ்டினுக்குமே நம்மளோட ஆன்சர் எஸ் எஸ் எஸ்ன்னு இருக்கும். அதனாலதான் நான் சொல்றது, உலகத்துல ஜெயிக்கிற அந்த 1% பீப்புள்ல நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்க. உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும், உங்களை ட்ரேடரா என்னால உருவாக்க முடியும்னு போல்டா சொல்றது காரணம் இதுதான். புரியுதா? இந்த 4 கேள்விக்குமே ஆன்சர் இருக்கு. நீங்க எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் போயிட்டு இந்த 4 கேள்விக்கும் ஆன்சர் எஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு எஸ்ன்னு சொல்ல வைக்கிற ஒரு இன்ஸ்டியூட் நீங்க உலகத்துல காட்டுங்க பார்ப்போம். இருக்காது. ஏன் தெரியுமா? அதான் நான் சொல்றேன், அவங்க எல்லாமே ஒரு ரீட்டைலரோட பார்வையில ஒரு ரீட்டைலரா உங்களை சிறப்பா உருவாக்குவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ரீட்டைலர் கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்க மாட்டான். ரீட்டைலர் அவனுக்கு கான்ட்ராக்ட் தான் டெவலப் பண்ண தெரியும், அசட் டெவலப் பண்ண தெரியாது. புரியுதா? ஆனா நம்ம மட்டும்தான் அசட்டை டெவலப் பண்றோம். நம்ம மட்டும்தான் இன்னும் பச்சையா சொல்ல போனா ஒரு ஸ்டாப் லாஸே இல்லாம ராவா மார்க்கெட்டை தைரியமா ஃபேஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு எல்லா ப்ரூஃபுமே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவ்வளவு கிளாரிட்டியா நம்ம மார்க்கெட்டை பண்ண முடியும். ஏன் பண்ண முடியுது அப்படின்னா இங்கதான் விஷயம் இருக்கு. இங்க வந்து சும்மா வெறும் சார்ட்டை பார்த்துட்டு ஓகே இதை வரைஞ்சு இங்க போகுது, இங்க இருந்து அங்க வருது அப்படின்னு மட்டும் சொல்றது இல்ல. அது சார்ந்த விஷயங்கள், அது நெகட்டிவ்ல போனா கூட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியுது. சொல்லிக் கொடுக்க முடியுது மீன்ஸ் நமக்கு அது தெரியுது. 25 வருஷம் 26 வருஷம் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்குது. அதுதான் நம்மளோட ட்ரைனிங் வர அத்தனை பேருக்கும் ரிசல்ட் தருது. அதனாலதான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றது, உங்களை ஒரு ட்ரேடரா என்னால 100% உருவாக்க முடியும். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு கேண்டில பார்த்துட்டு இது பச்சை கலரா சிவப்பு கலரா உங்களால சொல்ல முடியும்னா உங்களை ட்ரேடரா என்னால உருவாக்க முடியும். இது நம்புறதுக்கு வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லுவீங்க. ஒருத்தர் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா வெறும் கேண்டில ரீட் பண்ணா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு. கரெக்ட் தான். அப்படின்னு நீங்க கேட்கறது கரெக்ட் தான். வெறும் கேண்டில வச்சுட்டு பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நானே தான் அடிக்கடி சொல்றேனே. வெறும் கேண்டில அது வந்து ஒரு நல்ல தொடக்கம். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கலைன்னா பரவாயில்ல. வெறும் கேண்டில் வச்சுட்டு அதெல்லாம் பணத்தை வெறும் கேண்டில் மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் பார்க்க தேவையில்ல, பணத்தை அள்ளிக்கிட்டே இருக்கலாம், நான் எந்த இடத்துலயுமே சொல்ல. இது வெறும் 20% வேலைகள் தான். இன்னும் 80% வேலைகள் இன்னும் இருக்குன்னு தானே நான் சொல்றேன். அப்ப நீங்க இந்த சார்ட்டை பார்த்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா உண்மைதான். நானே பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு தானே சொல்றேன். இது பத்தாதுன்னு தானே நான் சொல்றேன். அப்ப இதை வச்சுட்டு நீங்களா சம்பாதிக்க முடியும்னு நீங்க ஏன் நினைச்சுக்கிறீங்க? அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபண்டமெண்டல் இருக்கு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் மெக்கானிசம்,
அது இருக்குது. அது போக ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளேவர்ஸ்னால் இடத்துக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டாக மார்க்கெட்டோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்மளோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அதில் தான் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, நமக்கு சொல்கிற எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. சும்மா ஏனாதானன்னு பேசுறது இல்லை. சும்மா அதிகாரப்பூர்வமாக பேசுகிறோம் அப்படின்னா சும்மா ஆதாரம் இல்லாமல் பேசுறது இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்னு சொல்கிறது காரணம் அதுதான். புரியுதா? நீங்கள் ஒரு நல்ல ஒரு 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 ரீட்டைலரை உருவாக்கிங்க. நான் பணக்காரனை உருவாக்குற வேலை பார்க்குறவன். அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட அந்த டெப்த் ஸ்ட்ரக்சரை நான் புரிஞ்சிருப்பேன். வெறும் சார்ட் உங்களோட பேசும். ஆனால் அந்த சார்ட் பேசுதுங்கிறதுக்காக அது அது என்ன மாதிரினா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக சொன்னால் புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்கன்னா அங்கே அங்கே ஒரு 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 போர்டு இருக்கும் இல்லையா? அப்போ திருச்சி ஒரு ஒரு ஹைவேல ஒரு போர்டோ இல்லை ஒரு ஸ்டோனோ இருக்கும். திருச்சி 330 கிலோமீட்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ இந்த பக்கம் தான் திருச்சி இருக்கு. அப்போ இந்த பக்கம் 330 கிலோமீட்டர் போனால் திருச்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை வச்சுட்டு திருச்சி போயிட முடியுமா? அதுக்கப்புறம் தான் உங்களோட ஜேர்னியே ஆரம்பிக்குது. கரெக்டா? ஆனால் நீங்கள் சரியான பாதையில் போறீங்களான்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அந்த போர்டு வேணும். இந்த திசையில போங்க, திருச்சி 330 கிலோமீட்டர், அது சரியா அப்படிங்கிறதுக்கு கரண்ட்டாக இப்போ என்ன தெரியணும்? நீங்கள் சரியான பாதையில் போறீங்களான்னு தெரியணும். அதுக்கு அந்த போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி டெக்னிக்கல் அதே மாதிரி ஒரு போர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரியா தொடங்குறீங்களா? சரியான பவுண்டரியில் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறீங்களா? இதுக்கு இந்த மாதிரியான ஒரு போர்டு விஷயம் தான் இந்த டெக்னிக்கலுங்கிறது. அப்போ இந்த வெறும் போர்டை பார்த்துட்டு திருச்சி போயிட முடியுமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும், வண்டியில் ஃபியூல் இருக்கணும், உங்களுக்கு தூங்கிடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹெட்லைட் கிளியராக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள், உங்கள் பாடி டயர்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஆக்டிவாக இருக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 விஷயம் இருக்குல்ல, முக்கியமான விஷயம். கண்டிப்பாக வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கணும், 1. 2வது பெட்ரோல் இருக்கணும், வண்டி சார்ந்து 2. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்னது தூக்க கலக்கம்லாம் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கணும். இது 3. அட்லீஸ்ட் இந்த 3 விஷயங்களாவது வேணும். அப்போ தானே திருச்சி போய் சேர முடியும். அது மாதிரி வழியில் நீங்கள் என்ன பண்ணலாம்? அன்சர்டனிட்டி, எதிர்பார்க்காத விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். லாரி குறுக்க வரும், இல்லை ஒரு பஞ்சர் ஆகும், இல்லை மழை பயங்கரமாக வரும், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டிராஃபிக் ஆகும், எது வேணாலும் நடக்கலாம். இதுதான் அன்சர்டனிட்டி. அப்போ இந்த மாதிரி அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ண தெரியணும். இந்த 4 விஷயம் இருந்தால் நீங்கள் திருச்சி போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அப்போ இங்கே நம்ம பார்க்குற அந்த டெக்னிக்கலுங்கிறது என்னது? நமக்கு சரியான டைரக்ஷனில் போகிறோம், நல்ல ஒரு தொடக்கம், சரியான ஒரு தொடக்கம், அதுதான் இந்த டெக்னிக்கல். மீதம் 80% விஷயங்கள் இன்னும் இருக்குன்னு தானே நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு வெறும் டெக்னிக்கலை வச்சுட்டு மார்க்கெட்டை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது தானே நானும் சொல்கிறேன். புரியுதா? சொல்லலைன்னா தானே பிரச்சனை. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெறும் டெக்னிக்கலை வச்சுட்டு பண்ண முடியாது. ஒரு போர்டை பார்த்தோன்னே திருச்சி வந்துடாது, ட்ராவல் பண்ணி போனால் தான் திருச்சி வரும். அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து நல்லா ஒரு ஒரு உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அள்ளிட முடியாது. அதுக்கப்புறம் 80% விஷயங்கள் ப்ராக்டிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. சரியா? ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் விஷயத்துக்கு போகலாம். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு போனோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி இதே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஒவ்வொரு விஷயமா நம்ம போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து முதல் வி பேட்டர்னில் 25 தான் போயிருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த 25 விட 25 அதிகமாயிருச்சு, டெப்த் அதிகமாயிருச்சு. அகைன் பாருங்கள் 25 கூட போகலை. அப்போ என்ன ஆயிடுச்சு? 3 தொடர்ந்து சகப்பு கண்ட்ரோல் ஆஃப் இயர் வந்துருச்சு. இப்போ என்ன இருக்குது? இப்போ 50 போயிட்டு என்ன நடந்துச்சு? 50 போயிட்டு ஒரு சர்டன் கேண்டில்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் வந்து மறுபடி செல் ட்ரெண்டில் பையரோட கண்ட்ரோலில் இருந்தது, இப்போ செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்தது. வி பேட்டர்னாக இருந்தது, இப்போ ஏ பேட்டர்னாக மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். சும்மா நிறைய கேண்டில் இருக்கிறதுனால நம்பிடக்கூடாது. அந்த கேண்டில் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஏற்கனவே போன பாடி இது, ஏற்கனவே போன விக்கு இது, இந்த விக்கை தாண்டி விக்கு போகலாம். இந்த விக்கை தாண்டி பாடி போனால் மட்டும்தான் அந்த கேண்டில் அந்த ட்ரெண்டு ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆக்டிவாக இல்லை, அது வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது அந்த இடத்துக்குள்ளே எத்தனை கேண்டில் போட்டாலும் அது வீக்காக தான் இருக்குன்னு அர்த்தம். பையர் வீக்காக இருக்காங்க, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும்? கண்டிப்பாக கீழே தான் வரும். கரெக்டாக? சரி, அப்போ கீழே வருது. அப்போ திரும்ப என்ன நடந்திருக்கு பாருங்கள். திரும்ப இது இங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு? இந்த பாடி விக்கு அதிகபட்சம் 50% உடைச்சு, அதாவது என்ன அர்த்தம்? இதோட 50% உடைச்சு என்ன நடந்திருக்கு? நான் 25 எடுத்துட்றேன். ஓகேவா? 50 உடைச்சு என்ன இருக்குது? கண்ட்ரோல் ஆஃப் இயர் ஆகி வேகமாக என்ன இருக்குது? இதோட சோர்ஸுக்கே வந்துருச்சு. இந்த சோர்ஸுக்கே வர்றது என்ன பண்ணணும்? மறுபடி இந்த பாடி விக்கை தாண்டி பாடி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல முதல்ல வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி விக்கை கவனிங்க. பாடி, இது விக்கு,
விக்கை தாண்டி என்ன பண்ணுச்சு, விக்கு தான் வச்சுச்சு. விக்கை தாண்டி என்ன பண்ணுச்சு, விக்கு வச்சுச்சு. ஆனால் இந்த விக்கை தாண்டி மறுபடி பாடி கடைசி வரைக்கும் வைக்க முடியலை. அதான் சொன்னேன், நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் செட்டில் ஆகிற இடத்துல நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டை நுணுக்கமாக பார்க்கணும், மார்க்கெட்டை ஒய்டாக பார்க்கணும். மார்க்கெட் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும். டெப்த்து ஒய்டு, ஆழமாக பார்க்குறீங்க அகலமாக பார்க்குறீங்க. தமிழில் சொன்னால் ரொம்ப ஆழமாக பார்க்கணும். எந்தெந்த இடத்துல ஆழமாக பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ தொடங்குற இடத்துல சொல்லியிருக்கேன், மறுபடியும் கேளுங்க. அது மாதிரி எந்தெந்த இடத்துல அகலமாக பார்க்கணும் அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, விக்கை தாண்டி விக்கு போச்சு. ஆனால் விக்கை தாண்டி விக்கு போச்சு. இந்த விக்குக்கு உள்ள பாடி போச்சு. ஆனால் கடைசியில் விக்கை தாண்டி விக்கும் போகலை, விக்குக்குள்ள பாடி போயிருக்கு. விக்கை தாண்டி பாடி போகலை, ஆனால் விக்கை தாண்டி பாடி போனால் தான் மார்க்கெட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும். இது பாயிண்ட் நம்பர் 1. விக்கை தாண்டி பாடி போனாலுமே அடுத்த 3 கேண்டில் க்ரோயிங் கேண்டிலாக இருக்கணும், அவுட் சைட் கேண்டிலாக இருக்கணும். ஃபெயில்டு கேண்டிலாகவே இருக்குது இல்லை இன்சைட் கேண்டிலாகவே இருக்குன்னா அவ்வளோதான், மார்க்கெட் தேராதுன்னு அர்த்தம். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, செல்லரோட கண்ட்ரோலில் இருந்து பையரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு இடமும் கிளியராக அது வேலை செய்து பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்க்கணும். அது மேஜராக நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்க்கணும், 0, 50, 100 இது ரொம்ப மேஜராக பார்க்கணும். புரியுதா? 0, 50, 100 இந்த பவுண்டரியில் ரொம்ப மேஜராக பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமான பவுண்டரி 50. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் மேஜராக பார்க்கணும். சரி, இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் சார்ட்டை வந்து ரீசெட் பண்ணுவோம். இப்போ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்சம் இந்த இடத்துலேருந்து செல்லர் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இது கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். இதோட 25 எடுத்தீங்கன்னா 25க்குள்ளே என்ன நடந்திருக்கு, முதல்ல கவனிங்க. முதல்ல தொடாமல் திரும்பி இருக்கு, தொட்டுட்டு திரும்பி இருக்கு, உடச்சிட்டு திரும்ப ட்ரை பண்ணி முடியாமல் அப்படி இது திரும்ப தான் போகுதுன்னா என்ன பண்ணியிருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக இதோட 50% தாண்டி கீழே வந்திருக்கணும். அதான அர்த்தம். இதோட 50%, இப்போ நம்ம 50 வச்சு டைரெக்டாக பார்க்கலாம், ஏன்னா பெரிய ஃப்ரேமாக இருக்கிறதுனால 50 போதுமானது. அப்போ இதோட 50 தாண்டி கீழே வந்திருக்கணும், கடைசி வரைக்கும் வரல. தெரியுதா? இது உண்மையிலே இங்கே பாருங்கள், இங்கேருந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு, திரும்ப பையர் கண்ட்ரோலில் எடுத்தாங்க. அப்போ 50 நோக்கி ட்ராவல் பண்ணணும். அப்போ இது இன்னும் செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. இது ஃபெயில்டு வி பேட்டர்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயில்டு வி பேட்டர்னா ஆகணும்னா என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இது ஈக்குவல் ஏ பேட்டர்னாவது மாறணும். புரியுதா? ஈக்குவல் ஏ பேட்டர்னாவது மாறணும். அப்போ இது ஆனால் இது என்ன நடந்திருக்கு, இது ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறணும் அப்படின்னா இது ஈக்குவல் ஏ பேட்டர்னாக மாறணும். அதாவது என்ன அர்த்தம், இது அளவுக்காவது வரணும். மாறாமல் இப்போ என்ன நடந்திருக்கு, இது ஈக்குவல் ஏ பேட்டர்னாக மாறுறதுக்கு பதிலாக ஃபெயில்டு ஏ பேட்டர்னாக மாறிடுச்சு. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதை உடச்சி புதுசாக தலையை உடச்சி தலை வச்சிரும். இதான் விஷயம், இவ்வளோதான் மார்க்கெட்டு. இது 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 வந்து ஒய்டாக பார்க்குறது. இதை டெப்த்தாக பார்க்குறோன்னா இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, விக்கை தாண்டி விக்கு வந்திருக்கு, விக்கை தாண்டி பாடி வரல. இது டெப்த்தாக பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் பவுண்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம்ங்கிறது சின்ன சின்ன ஃப்ரேம் போனீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக பார்க்குறது, பெரிய பெரிய ஃப்ரேம் போனீங்கன்னா ஒய்டாக பார்க்குறது. புரிஞ்சுங்களா? இது எல்லாமே எப்படி முதல்ல மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எந்த வீடியோலையும் நான் சொன்னதில்லை. இப்போ எல்லாமே சேர்த்து தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கேண்டில் எப்படி பார்க்கணும், கேண்டில் சம்மந்தமான வீடியோவே கிட்டத்தட்ட 35 வீடியோ இருக்குது, போய் எடுத்து பாருங்கள். 35 வீடியோவுக்கு மேலே கேண்டிலை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம். பேட்டர்னை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோ இருக்குது. ட்ரெண்டை பற்றி ஒரு 20-30 வீடியோ இருக்குது. பவுண்டரி அனாலிசிஸ் ஒரு 10-15 வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 5-6 வீடியோ இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ இருக்குது. அது மாதிரி சைக்காலஜிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 இருக்குது. அந்த 100க்குள்ளே கலந்து இருக்கும். அதை தான் நான் நம்பரில் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் போய் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது எல்லாமே வெறும் 20% தான். அந்த 20 மார்க்கு 20க்கு 20 மார்க்கு உங்களால் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம 10th 12th எழுதும் போது பார்ப்பாங்க. ஒன் வேர்டெல்லாம் கிளியராக இருக்கீங்க, சொலையா 20க்கு 20 மார்க் வாங்குவீங்கன்னு நம்ம டீச்சர்ஸ்லாம் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெக்னிக்கல் உங்களுக்கு கிளியர்னா 20க்கு 20 மார்க் வாங்கலாம், ஆனால் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு 35 மார்க்காவது வாங்கணும். அதுக்கு நிறைய தியரி படிச்சிருக்கணும். இன்னும் நிறைய 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். இங்கே வந்து நல்ல தொடக்கம், நல்ல ஃபவுண்டேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்டு சரியான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இந்த டெக்னிக்கல் இன்னும் 80% விஷயங்கள் இன்னும் இதில் கிடையாது. இதை பார்த்து நீங்கள் சும்மா ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இதை இப்படி பண்ணுறேன் அதை அப்படி பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியாது, கையை விட்டு காசு தான் போகும். புரியுதா? நல்ல தொடக்கம் நல்ல முடிவாகாது, நல்ல முடிவு மட்டும்தான் நல்ல முடிவாகும். நீங்கள் தொடங்குறது யார் வேணாலும் தொடங்கலாம், புரியுதா? ஆனால் கம்ப்ளீட் நாலேஜ்
அண்ட் கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபிட்னஸ். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நாலேஜ் இருக்கணும், ஸ்ட்ராங்கான ப்ராக்டிஸ் இருக்கணும், டிட்டர்மைண்டான மைண்ட் செட் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஒரு தொழில ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், அறகுற அறிவு வந்து ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும், நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸும் ஜீரோ தான். உங்களை வந்து இன்னும் ஜீரோவாக தான் ஆக்குமே ஒழிய பெரிய ஹீரோவாக ஆக்காது. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு? அப்போ மார்க்கெட் வந்து இப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ என்ன இருக்குது? இதோட 50% தாண்டி இப்போ எங்கே போயிடுச்சு? மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கிட்டே, அதிகபட்சம் பாடி வீக் எங்கே இருக்குது? இந்த சோர்ஸுக்கிட்டே வர ட்ரை பண்ணியிருக்கு. சரி, அப்போ இங்கே இதை 50யை தாண்டி மேலே போயிடுச்சு. 50யை ஒரு மார்க்கெட் வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஏன் மதிக்கலை அப்படின்னா, கவனிங்க, ஏன் மதிக்கலை தெரியுமா? இந்த 25ல மார்க்கெட் நிறைய மதிச்சிருச்சு. புரியுதா? 25ல மறுபடியும் இங்கே ஒரு தடவை செல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அடுத்து 2வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, 3வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, 4வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, 5வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, 6வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, 7வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் தடவை ட்ரை பண்ணி அதிகபட்சம் கொண்டு போன பாடி வீக் இது. அதுக்கப்புறம் அதை பாடி வீக்கை தொடாமல் திரும்பி இருக்கு, தொட்டுடுத்து திரும்பி இருக்கு, உடைச்சிட்டு திரும்பவே முடியல, உடைக்க கூட செய்யலை. ஸோ அப்போ என்ன ஆகும்? பையர் அதிகபட்சம் கொண்டு போன தூரத்தை உடைச்சு கன்சிஸ்டண்டாக கண்ட்ரோல் ஆஃப் இயரில் போயிடுவாங்க. அப்போ இந்த ஏரியாக்குள்ளே அதிக கேண்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை விட பெரிய கேண்டிலாகவே போட்டு தொடர்ந்து 3 பச்சை கலராக போட்டு கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் மார்க்கெட் என்ன ஆகும்? அடுத்த ஜோனுக்குள்ளே போயிடும். அடுத்த ஜோன்னா எங்கே வரும்? இதோட ஜோனு 75 to 100, அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து போயிருக்கா? அந்த ஜோனில் கண்டிப்பாக போகும் அப்படின்னு அர்த்தம். கிளியராக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இது தொடர்ந்து இன்னும் மேலே போனால் எது வரைக்கும் போகும்? கரெக்டா? இல்லை இது தொடர்ந்து மேலே போகுமா, இல்லை மேலே போகாமல் கீழே வந்துருமா? இது ரெண்டுக்கும் ஆன்சர் தெரியணும்ல கண்டிப்பாக. அப்போ தானே ட்ரேட் பண்ண முடியும். புரியுதா? இது தொடர்ந்து போனால் இது வரைக்கும் போகும், இல்லை இது தொடர்ந்து போகாமல் கீழே வருமா, இல்லை வராதா? வடிவேல் கேட்குற மாதிரி நம்ம வளையபடி துபாய்க்கே போயிடலாமா, இல்லை இங்கே ஏதாவது இருந்து பொழப்பு தலப்பை பார்க்கலாமான்னு கேட்குற மாதிரி தொடர்ந்து மேலே போனால் முதல்ல எது வரைக்கும் போகும் அதை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஒய்டாக பார்க்கணும். புரியுதா? சரி, அப்போ இது கீழே வருமா, இல்லை வராதா, கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஒய்டாக பார்க்கக்கூடாது, டெப்த்தாக பார்க்க. புரியுதா நான் சொல்கிற விஷயங்கள்? ஒவ்வொரு விஷயம் எப்படி எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் புதுசு புதுசாக விஷயங்கள் இருக்கும். நான் எடுத்து பண்ணுற விஷயம் நான் வரைகிறது ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இன்டெப்த்தான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, வீடியோ வந்து 1 மணி நேரம் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. காரணம் அதான். 1 மணி நேரம் நான் என்னது தேவையில்லாமையா பேசிட்டு இருக்கேன், இங்கே ரீசனே இல்லாமலாம் பேசிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த பேசினாலே 1 மணி நேரம் தன்னால் ஆகிடும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, இது தேவைன்னு நினச்சா இந்த வீடியோ பாருங்கள். புரியுதா? தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது, நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரியே இல்லை, நீங்கள் சொல்கிறது வேலைக்காகிற மாதிரியே இல்லைன்னா உன்னை யார் இங்கே பார்க்க சொன்னா? அதான் செய்ய முடியும். புரியுதா? இல்லை பச்சையாக சொன்னால் எனக்கு சொல்லித்தர தெரிஞ்சது இதுதான் அப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு சொல்லித்தர தெரில, உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி இங்கே எடுத்தால் இங்கே 1 லட்ச ரூபா சம்பாதிச்சலாம், இங்கே 10,000 போட்டால் இங்கே 1 கோடி ரூபா, அது மாதிரி எனக்கு சொல்ல தெரியலை. அப்போ உங்களுக்கு யார் சொல்கிறாங்க? அப்போ நீங்கள் அங்கே தானே போய் பார்க்கணும். இப்போ உங்களவுக்கு, அதாவது உங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நாலேஜ் எனக்கு இல்லைன்னா இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களவுக்கு நாலேஜ் எங்கே இருக்கோ அங்கே போயிருங்க. சிம்பிள் தானே, பச்சையாக தானே நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு சும்மா இந்த வீடியோ 1 மணி நேரம் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்குது, ஒரு கேண்டிலை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா இருக்கிறதானே பேச முடியும். மார்க்கெட்டில் கேண்டில் தானே இருக்குது, கேண்டிலோட நகர்வு தானே ப்ரைஸோட நகர்வு, கேண்டில் தானே மார்க்கெட்டோட எமோஷன், கேண்டில் தானே பையர் செல்லர் வந்துட்டானா வரலையான்னு பார்க்கறக்கான டூலு, கேண்டில் தானே பணம் சம்பாதிக்கிறதுக்கான கருவி. அப்போ அதை தானே பேச முடியும். கரெக்டாக? அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா தான் தெரியும் அதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அது மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் 10வதோட பார்த்தீங்கனாலும் அங்கே புதுசாக ஒரு விஷயம் இருக்கும். புரியுதா? மேலோட்டமாக நீங்கள் கேட்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் இன்டெப்த்தாக பாருங்கள், புரிஞ்சு 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 நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே 1000 விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணுறது, சில இடத்துல அழுத்தம் கொடுத்து சொல்கிற இடத்துல அழுத்தம் கொடுத்து சொல்கிறது, சில இடத்துல நம்பரில் 100% அப்படின்னு சொல்லுவேன், சில இடத்துல கவனிங்கன்னு சொல்லுவேன். அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன, இதை பாருங்கள். ஸோ அப்போ என்ன நடக்குது? அப்போ இது தொடர்ந்து மேலே போனால் எங்கே வரைக்கும் போகும்? அதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ஒய்டாக பார்க்கணும். இது உடச்சிட்டு கீழே வருமா, இல்லை ரிவர்ஸ் ஆகிடுமா, செட்டில் ஆகி கீழே வருமா வராதா அப்படி பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதோட 50% தாண்டிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்து இதோட சோர்ஸுக்கு போகும். அப்போ இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரியா? அப்போ இந்த சோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பவுண்ட்ரிக்குள்ளே வந்துருச்சு, 75 to 100க்குள்ளே வந்துருச்சு.
அப்போ 7500ங்கிறது என்னது? லாங் டேர்ம் ஓவர் வேல்யூ. யாருக்கு? பையருக்கு. பையருக்கு ரொம்ப ஓவர் வேல்யூவாக போயிடுச்சு. அப்போ ஏதாவது பொசிஷன் இருந்தால் நீங்கள் விற்கலான்னு அர்த்தம். இல்லைன்னா நிறைய பேர் இப்போ வாங்க தயாராக இருக்காங்க. நீங்கள் என்ன, அதாவது நிறைய பேர்னா என்ன அர்த்தம்? பணக்காரன் இல்லை, நிறைய ரீட்டைலர் நிறைய இழிச்சவாயம் வாங்குறதுக்கு தயாராக இருக்கான். நீ என்ன அப்போ என்ன பண்ணு? ஏதாவது இருந்தால் அவன் தலையில் கட்டிடு. அப்படி இல்லைன்னா இப்போ விற்க ஆரம்பி. அதாவது இப்போ நீ செல் பண்ணுறதுக்கான அண்டர் வேல்யூன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன ஆகுது? இது வந்து லாங் டேர்ம் ஜோனில் இருக்குது, செல் பண்ணுறதுக்கான அண்டர் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட்டில் ஏதாவது செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் செல் பண்ணுன்னு அர்த்தம். மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருந்தால் செல் பண்ணணும், அண்டர் வேல்யூவில் இருந்தால் பை பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் முடிஞ்ச உடனே மார்க்கெட் செட்டில் ஆகும், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு முடிஞ்சாலும் மார்க்கெட் செட்டில் ஆகும். இது அதிகபட்சம் என்ன நடக்கும்? இதெல்லாம் அதிகபட்சம் பவுண்டரியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த 50% தாண்டி மார்க்கெட் என்ன பண்ணுது? இதோட சோர்ஸுக்கு போக ட்ரை பண்ணுது. அப்போ இதோட சோர்ஸுக்கு போக ட்ரை பண்ணுது அப்படின்னா கவனிங்க, இந்த சோர்ஸுக்கிட்ட மார்க்கெட் உடைக்குமா அப்படிங்கிறது தெரியணும். இதை உடைச்சு போக போதா இல்லை வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இதை உடைச்சு போச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒய்டாக பார்க்கணும். அப்போ ஒய்டாக பார்த்தா இதுக்கு இதோட பெரிய ஃப்ரேம் என்னது? வீக்லியில் அதிகபட்சம் ஹை, கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் லோ. அதாவது என்ன அர்த்தம்? இதுதான் அதிகபட்சம் ஹை, இது அதிகபட்சம் லோ. புரியுதா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹைக்கு அப்புறம் உள்ள அதிகபட்ச லோ இதுதான். வேணா இதுக்கும் போடலாம். அப்போ இது என்னது? இது முடிஞ்சு போன மார்க்கெட்டு ஏ பேட்டர்னில். இது முடிஞ்சு போன பார்ட்டு, இது ஏ பேட்டர்னில் கரண்ட் பார்ட்டு. அப்போ இது வந்து பாருங்கள் ஹைக்கு அப்புறம் உள்ள அதிகபட்ச லோ இதான். அப்போ இது முடிஞ்சு போன மார்க்கெட்டு. லோக்கு அப்புறம் உள்ள ஹை என்னது? இப்போ போயிட்டு இருக்குல்ல, இதுதான் கரண்ட் பார்ட்டு. அப்போ என்ன நடந்திருக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த அதிகபட்சம் ஹைக்கு லோக்கு என்ன நடந்திருக்கு? 50% தாண்டிட்டு இப்போ 50% கீழே கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் சார்ட் உங்களோட பேசும். நான் சொன்னேன் இல்லையா, விக்கை தாண்டி விக்குக்குள்ள பாடி வந்துச்சு. ஆனால் இந்த விக்கை தாண்டி கவனிங்க, விக்குக்குள்ள இது பாடி ஏரியா, விக் ஏரியா, விக்குக்குள்ள பாடி தான் வந்துச்சு. ஆனால் இந்த விக்கை தாண்டி பாடி போக முடியல. தெரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு இந்த 50% லைனுக்கிட்ட தான் இது நடந்திருக்கு. அப்போ இதை தாண்டி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கணும். அப்போ மார்க்கெட் வேகமாக வந்துச்சு. அப்போ வேகமாக வர்ற வெங்காயம் வேகமாக இதை தாண்டி போயிருக்கணும். அப்போ என்ன இருக்குது? மார்க்கெட் வந்து இன்சைட் கேண்டிலாக போட்டுச்சு. ஆனால் அந்த விக்கை தாண்டி பாடி வைக்க முடியல. அப்போ என்ன ஆகுது? செல்லர் வீக் ஆகுறாங்க, பையர் ஸ்ட்ராங் ஆகுறான்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், கீழே உள்ள பச்சை கலர் பாடி பச்சையாக இருந்தால் பையரு, பாடி சிகப்பாக இருந்தால் செல்லரு. கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம், மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம். இதெல்லாம் கேண்டில் அனாலிசிஸ் மாதிரி. ஒரு பவுண்ட்ரி கிட்ட இதுதான் நீங்கள் பார்க்கணும். பவுண்ட்ரி கிட்ட கேண்டில் அனாலிசிஸ் கிளியராக பார்க்கணும். அப்போ என்ன நடந்திருக்கு? பாடிக்குள்ளே விக்கு வந்துச்சு. அது எவ்வளோ நேரம் வேணாலும் வரட்டும், எத்தனை வாரம் வேணாலும் அங்கே இருக்கட்டும். ஆனால் என்னைக்கு விக்கை உடச்சி பாடி போதோ அப்போ தான் மார்க்கெட்டில் செல்லர் கண்ட்ரோலில் எடுத்துனான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அடுத்த 3 கேண்டில் சரன்னு என்ன பண்ணணும்? அவுட் சைடு கேண்டிலாகவே போட்டு போகணும். அதுக்குள்ளே மறுபடியும் அரைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு ட்ராப்பு, உங்களை எலி பொறி சொல்லுவோம்ல, எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி வைப்போம்ல, அது மாதிரி உங்களை என்ன பண்ணுது? உங்கள்கிட்ட இன்னும் பயங்காட்டி இன்னும் அதிக விலைக்கு நீங்கள் வாங்கினதை குறைச்ச விலைக்கு உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்காட்டி வேகமாக போகிற மாதிரி காட்டுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தனை நீங்கள் துரத்துறீங்க, நீங்கள் துரத்தும் போது அவன் வேகமாக ஓடுவான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வேகமாக ஓடுவான். அவனை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஓடுவீங்க அவனை பிடிக்கிறதுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? டப்புன்னு லெஃப்டோ ரைட்டோ திரும்பிடுவான். புரியுதா? இல்லாட்டி டக்குன்னு ரெண்டு 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 அடி லெஃப்டில் எடுத்து வச்சுட்டு டப்புன்னு நிற்பான். நீங்கள் அவனை விட வேகமாக ஓடிடுவீங்க. புரியுதா? அதுதான் இங்கே மார்க்கெட்டில் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேகமாக ஆகா போகுது 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 போகுதுன்னு விரட்டுவீங்க. அவன் விலகி நின்றுக்குருவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் பள்ளத்தில் விழுந்துருவீங்க. பள்ளத்தில் விழுந்துருவீங்கன்னு அர்த்தம். இருக்கிறத கொடுத்துட்டு அம்போன்னு திரும்புவீங்க. நீங்கள் அடிக்கடி நிறைய பேர் இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்கேயோ போயிடுது. நான் ஒன்று வாங்கி அது ஸ்டாப் லாஸ் அடித்து அதை விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் எங்கே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அங்கேயே போயிருந்துப்பீங்க. புரியுதா? இது எத்தனை பேர் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் விற்றதுக்கப்புறம் என் ஸ்டாப் லாஸ் நான் எங்கே போட்டாலும் அடிச்சிருது. என் ஸ்டாப் லாஸ் எப்படி தான் அவனுக்கு தெரியுமோ தெரில. அது மாதிரி ஆரம்ப காலத்துலலாம் அந்த அப்போலோ சுந்தரியில் ஒரு 2 வருஷம் அங்கெல்லாம் இருக்கும்போது அடிக்கடி எல்லாருமே பேசிப்பாங்க, பேசாதீங்க பேசாதீங்க, நம்ம பேசுறது கூட மார்க்கெட்டு கேட்கும் அப்படிம்பாங்க. புரியுதா? நான் நினைப்பேன், அட முட்டா பயல்களாம், முதல்ல அது பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் தம்பி நீ சின்ன பையன் பேசாம இரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்ட்டுருவானுங்க. ஒரே வார்த்தையில நம்மளை ஆஃப் பண்ணிடுவானுங்க. பேசாம இருக்கியா அவங்க ஆடிட்டரை சொல்லி கொடுக்குவா அப்படிம்பானுங்க. சில ஒருத்தன் இன்னும் ஒருபடி மேலே போய் நமக்கு எதுக்கு வம்பு,
இந்த ரமணா படத்துல ஒருத்தன் அந்த அந்த எல்லா விஷயம் அப்படி பீரியாடிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன் ஒரு சாதாரண என்னது ஒரு போலீஸ்னு நினைக்கிறேன். அவர் சொல்லும் போது எல்லாம் சொல்லுவாங்களே, உன் வேலை என்ன, போய் கார் துடைக்கிறதானே, காரை தொட, எங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுதான், சின்ன பையனா, உண்மையிலே சின்ன பையன் தான். அப்போ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சதோட எங்கள் ஆடிட்டர் என்ன சிஏ படிக்கிற கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ சின்ன பையன் தானே. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 வயசு 60 வயசு அப்படி இருப்பாங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு ஒரு லாஜிக்கான விஷயம் கேட்பேன், இதை ஏன் இப்படி பார்க்குறீங்க. அதாவது எப்போ நான் கேட்டேன்னா, முதல்ல நான் எனக்கு நல்லா கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குது. முதல்ல அவங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, இத்தனை வருஷமா நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருக்குன்றீங்க, அப்போ நீங்கள் இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே 100% பண்ணுங்களே, லாபம் வந்துருன்னு சொன்னோடனே அவங்க அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. ஆனால் நான் யோசிச்சு கேட்டேன் அவங்கள்ட்ட. அப்போ நான் ட்ரேடும் பண்ணலை, சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். எவனை கேட்டாலும் லாஸு லாஸு லாஸும்பானுங்க. ஆனால் பார்த்தா அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், அங்கே மழை பெஞ்சிருக்கு, இங்கே வெயில் அடிச்சிருக்கு, இங்கே புயல் அடிச்சிருக்கு, எல்லா கதையும் பேசுவானுங்க. உலகமே இவங்க கையில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே ரிசல்ட்டில் 10 பைசா வராது. நான் இந்த ஒரு படத்தில் கூட உட்காந்து சொல்லுவான் இல்லையா, உனக்கு அமெரிக்காவில் நடக்குன்னு தெரியுமாடா, இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமாடா, இதாண்டா இந்தியா வல்லரசு ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் உன் பொண்டாட்டி இப்போ யார் கூட இருக்குன்னு தெரியுமாடா நான் திரும்பி கேட்பான் பாருங்க. அதே கதை தான் இங்கேயும். அமெரிக்கான் பானுங்க, லண்டன் எல்லாம் கேட்பானுங்க. சாயங்காலம் ஏதாவது ப்ராஃபிட் எடுத்திருக்கியா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. தலையில் துண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போனான். ஆனால் பேச்சு பார்த்தா அமெரிக்கா, லண்டன். சார் அந்த சிஎன்பிசி சேனலை வைங்க, இந்த சிஎன்பிஎஸ்சி வச்சு அப்படியே பார்த்தா மட்டும் இவர் ஒரே கலட்டிடுற மாதிரி. வந்தவுடனே அந்த சிஎன்பிஎஸ்சி தான் பார்ப்பாரு, வேறு சேனல்லாம் பார்க்க மாட்டார். நிறைய பேசுவாங்க, ஆனால் ஒரு நயா பைசா ப்ராஃபிட் வராது. அப்போ இந்த மாதிரி இவங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்த உடனே நான் கேட்டேன், இத்தனை வருஷமா நீங்கள் லாஸ்ன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருந்தானே. ஜஸ்ட் ஆப்போசிட்னா என்னது, பச்சை கலர் கேண்டில் பார்த்தோன்னே பாஞ்சிருப்பேன். அப்போ என்ன பண்ணு, இனிமேல் பச்சை கலரை பார்த்தோன்னே பாயாத, சிவப்பு கலர் பார்த்தோன்னே பாயின்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஜஸ்ட் ஆப்போசிட், அப்படியே 100% ஆப்போசிட் பண்ணுங்கள். நீங்கள் 10 ட்ரேட் பண்ணுறீங்க, 7 ட்ரேடு லாஸில் தான் முடியுதுன்னா, அப்போ அந்த 10 ட்ரேடில் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். அப்போ 7 ட்ரேட் ப்ராஃபிட்டில் தானே முடியணும். இதை கேட்டால் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தெரியுமா நாங்கள் எத்தனை வருஷம் இருக்கோம், நாங்கள் பழந்துன்னு கொட்டை போட்டான்னு அப்படிலாம் ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒருத்தன் மேலே போய் பேசாமல் இரு, இனிமேல் எங்கள்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்களை வச்சுக்கிட்ட உங்கள் ஆடிட்டர் சொல்லிடுவேன்ட்டானுங்க. அட அறிவு கட்டவங்களை அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேப்பரில் இது வாங்கின மாதிரி விற்ற மாதிரி வாங்கின மாதிரி இமேஜின் பண்ணிட்டேன். ஸோ அப்போ கூட நமக்கு என்னென்னா, நமக்கு வந்து பெருசாக ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. ஏன்னா நமக்கு பர்சனலாக அப்போ எந்த கம்ப்யூட்டருங்கிறது இல்லை. அங்கே என்ன நடக்குதோ அதான் பார்க்க முடியும். அடுத்த நாள் மார்க்கெட் வந்து அப்டேட் நமக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா தொடர்ந்து அந்த ஸ்கிரிப்டை கூட அவங்க வாங்க மாட்டாங்க. அடுத்த நாள் அவன் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவங்க வாங்கின ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே ஒருத்தன் கூட இன்னைக்கு வாங்கின ஸ்கிரிப்டை நாளைக்கு வாங்க மாட்டான். புதுசாக வாங்குவாங்க. புதுசாக எங்கேருந்து தான் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வருவாங்களோ தெரியாது. புதுசாக வாங்குவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்னென்னத்தையே பேசுவாங்க. ஆனால் ஒரு நயா பைசா சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. இது இது அதாவது இது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணவே தெரியல, மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணவே தெரியல. அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட் வந்து செட்டில் ஆயிடுச்சா, அந்த சார்ட் வந்து உங்களோட பேசும். அந்த சார்ட் பேசுகிறதே உங்களுக்கு புரியலைன்னா எப்படி மார்க்கெட் புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் தான் திருச்சி இருக்குது, இந்த பக்கம் போனால் 330 கிலோமீட்டர் போனால் தான் திருச்சி வருங்கிறதே உங்களுக்கு தெரிலன்னா, ஏதோ ஒரு பக்கம் போனீங்கன்னா எப்படி திருச்சி வரும். அப்போ ஒரு அடிப்படையே உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை நல்ல ரீட்டைலராக உருவாக்குறாங்க. ரீட்டைலருங்கிறது யார், தோற்று போகிற நபர், பணத்தை ஒரு இழக்கிற ஒரு நபராக தான் இங்கே இருக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எல்லாமே உங்களை உருவாக்குறாங்க. யாரும் தைரியமாக ஒரு ட்ரேட் எடு, உன் கூட சேர்ந்து அந்த ட்ரேடை நானும் எடுக்கிறேன், அந்த ட்ரேடு நெகட்டிவ்ல போச்சுன்னா அதை எப்படி ப்ராஃபிட்டாக கொண்டு வரணும்னு நான் சொல்லித்தர்றேன், உன் கூட உட்காந்து நான் சொல்லித்தர்றேயா, நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன்னு ஒரு இன்ஸ்டியூட்டை காட்டுங்க. அதை தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா அது அவனுக்கே தெரியாது, தெரிஞ்சால் தானே அவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். புரியுதா? கண்டிப்பாக கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்ல முடியும். ஏன்னா அதான் நான் சொல்கிறேயா, நான் எனக்கு முதல்ல இந்த மார்க்கெட்டை பார்த்த உடனே வந்த கேள்வியே இதுதான். 10ல் 7 ட்ரேட் தோற்று தான் போகிறேன்னா அது ஏன் நீ இது வரைக்கும் என்ன பண்ணுறியோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பண்ணு, ஜெயிச்சிடலாம். அதானே அர்த்தம். இந்த பக்கம் போகிற 2 மணி நேரமாக போகிற, திருச்சி வர்றதுக்கான அறிகுறியே இல்லை, 5 மணி நேரமாக போகிறீங்க திருச்சி வரவே இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போங்க, அவ்வளோதான விஷயம். அப்போ திருச்சி வரணும். இந்த பக்கம் இல்லைன்னா என்ன இருக்கும், அந்த பக்கம் தான் இருக்கணும். அதே மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ இது மேலே தான் போகுது, கீழே தான் வருதுன்னு என்ன பண்ணணும், இந்த 50% லைனை தாண்டி கீழே வந்திருக்கணும். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த வி பேட்டர்ன் கவனிங்க, ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறிச்சு. இப்போ இந்த வி பேட்டர்ன் ஏ பேட்டர்ன் ஃபெயில்டு ஆனால் மட்டும்தான் இல்லை, இந்த ஏ பேட்டர்ன் ஈக்குவல்
ஆனால் மட்டும்தான் இது எக்ஸ்ட்ரா பேட்டர்னாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த ஏ பேட்டர்ன் ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட்டு இந்த வி பேட்டர்னோட 50% லைனை உடச்சி 100% மேலே போயிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க, கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. முதல்ல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மேலேருந்து கீழே வந்திருக்கு. அப்போ மேலேருந்து வந்து இப்போ கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. அப்போ இது ஒரு வி பேட்டர்னாக இருக்கா? கரெக்டு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இங்கேருந்து கீழே வந்து இங்கேருந்து வி பேட்டர்ன் இவ்வளோ தூரம் போனால் தானே, போயிட்டு தானே திரும்பி வந்திருக்கு. போயிட்டு வந்திருக்கு, இதோட 25 50 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த வி பேட்டர்னோட 50% போக முடியாமல் திரும்பி வருது அப்படின்னா முதல் தடவை செல்லர் கொண்டு வந்தது, ரெண்டாவது தடவை கொண்டு வர அதிகமாக இருக்கணும்னா இப்போ என்ன இருக்குது, இது ஏ பேட்டர்ன், இந்த ஏ பேட்டர்னில் 2 பார்ட் இருக்கா, இது வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்பி வந்துகிட்டு இருக்கா. அப்போ இதோட 50-யை தாண்டி என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கீழே போகணும். அதே சமயத்தில் என்ன ஆகணும், இதோட சோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த சோர்ஸை உடச்சி கீழே போனால் தான் என்ன நடக்கும். அதை என்ன அர்த்தம், இது ஒரு டெப்த்து, இதை விட பெரிய ஆழமாக இருக்கணும்னா என்ன ஆகணும், இதை உடச்சி கீழே போனால் தானே இந்த ஆழத்தை விட இது பெரிய ஆழமாகும், இந்த டெப்த்தை விட இது பெரிய டெப்த்தாக வரும். அப்போ உடைக்க முடியல என்ன ஆகும், மறுபடியும் இப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு கட்டாயம் இந்த 50%, அதாவது என்ன அர்த்தம், இப்போ இதை எடுத்துக்கோங்க, இதோட 50, இதோட 50 இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏ பேட்டர்னோட 50, இப்போ இது வி பேட்டர்னை மாறிட்டு இருக்கா, அப்போ இதோட 50 இருக்குது, இதை உடச்சி கட்டாயம் 100% இங்கே போய்டும்னு அர்த்தம். இதான் அர்த்தம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டை வந்து ஒய்டாக ரீட் பண்ணுறது, சும்மா பார்த்தாலே ரீட் பண்ணுறது. அப்படி அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு நான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாமா, என்ன மாதிரி இருக்குது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா டேர்ன் ஆகுதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன, அந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து டெப்த்தாக யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த விஷயம் ஏன் இங்கேருந்து இங்கே வந்தோம், கவனிங்க. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த 1 ஹவரில் 50-யை தாண்டி மேலே போயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கே வரும். அப்போ இதை உடச்சி இன்னும் இது மேலே போனால் அடுத்த ஃப்ரேம் மார்க்கெட்டை என்ன பண்ணணும், ரொம்ப ஒய்டாக போகணும். ஒய்டாக போகும்போது இதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏற்கனவே உள்ளதோட 100% லைன் இங்கே இருக்குது, 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல இது 50 இங்கே இருக்குது, 75 இங்கே இருக்குது, 75 இங்கே இருக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கு, புரியுதுங்களா. இந்த ப்ரைஸ் லைனு பவுண்ட்ரி, அதனால தான் சொன்னேன் ப்ரைஸ் லைன். அதாவது என்ன அர்த்தம், கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம், அதை விட பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பவுண்ட்ரி அனாலிசிஸ். இந்த 4ல் எதை வேணாலும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். பாருங்கள், இந்த இடத்துல 50% மார்க்கெட் மதிக்கவே இல்லை. காரணம் என்ன, இந்த 25ல நிறைய கேண்டில் போட்டுருச்சு. நான் ஏற்கனவே வரைஞ்சி காமிச்சேன், 7 தடவை செல்ல ட்ரை பண்ணாங்க, முடியலை. முதல் தடவை கொண்டு வந்த தடவை உடச்சி கீழே கொண்டு போக முடியல, விற்க தாண்டி பாடி வைக்க முடியல. அப்போ என்ன நடக்கும், இந்த தலையை தாண்டி தலை வச்சிரும். அப்போ என்ன ஆகும், அடுத்த பவுண்ட்ரி 7500க்கு கண்டிப்பாக போயிடும். அதான் அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, 7500க்கு போயிடுச்சு. அப்போ என்ன நடக்குது, இதை தாண்டி இப்போ மேலே போகணும்னா அப்போ இந்த 7500 போயிருக்கு, இப்போ இதை தாண்டி மேலே போதா அப்படிங்கிறத என்ன பண்ணோம், இதை தாண்டி அதிகபட்சம் போனால் எங்கே போகும், இப்போ அதுதான் இங்கே வீக்லியில் நம்ம பார்த்தோம். அதிகபட்சம் போனால் இந்த 2 பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வரணும். சரியா, ஓகே. வந்தால் அடுத்து எங்கே வரணும், இங்கே வரணும், இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு வரணும். சரி, அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு இந்த இதை ஹையை கிட்டத்தட்ட தொற்றுச்சு. அப்போ இந்த ப்ரைஸ் லைனோட திரும்ப போதா, இல்லை இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு திரும்ப போதா. அதாவது என்ன அர்த்தம், நம்மளோட லாங்குவேஜில் சொன்னால் தொடாமல் திரும்பும், தொட்டுட்டு திரும்பும், உடச்சிட்டு திரும்பும் அப்படிங்கிறது. அப்போ இப்போ வந்து முதல்ல தொற்றுச்சு, தொற்றுச்சு மீன்ஸ் என்னது, விக்கு தான் தொற்றுருக்கு, பாடி தொற்றுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அது தொட்டதுக்கப்புறம் என்னென்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும், மார்க்கெட்டை வந்து ஒய்டாக பார்க்கக்கூடாது, டெப்த்தாக பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜராக மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒய்டாக பார்க்கணும். மைனராக மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது டெப்த்தாக பார்க்கணும். இதெல்லாமே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். இதெல்லாம் 10 தடவை 20 தடவை கேட்டு அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம வேகமாக சொல்கிறது புரியும். புரியுதா, ஒரு விஷயம் அடிப்படையில் இன்னும் நான் பச்சையாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் புரியலைன்னா கூட இந்த மொத்த வீடியோவும் புரியாது. அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி இருக்கும். புரியுதா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மொதல் சப்ஜெக்டோட கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் தான் 2வது சாப்டரில் இருக்கும். 2வது சாப்டரோட அதாவது என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்லா சொன்னால் புரியும். ஒரு அக்கௌண்டன்சிலாம் இருக்குன்னா 11th 12th என்ன படிச்சிங்களோ அதோட கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் தான் பிகாமில் இருக்கும். பிகாமில் என்ன படிச்சிங்களோ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள், ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள் தான் சிஏ படிக்கும்போது இருக்கும். அப்போ இந்த மாதிரி. ஆனால் இந்த 11th 12th படித்ததே உங்களுக்கு புரியலைன்னா, அது புரியாமல் சிஏவோட புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை தான் வலிக்கும், இந்த புக்கை தூக்கி வீசுகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்தோடனே நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் எங்கேயுமே இல்லாத வார்த்தை, ஏன்னா இதெல்லாமே நம்மளாக க்ரியேட் பண்ணது.
உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஒன் செகண்ட். உங்களுக்கு ஈஸியாக அது நம்மளா கிரியேட் பண்ணது புரியணுங்கிறதுக்காக வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன், அதுக்கப்புறம் பேட்டர்னு, ட்ரெண்டு, ஃபெயில்டு கேண்டில், இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், அது மாதிரி சில இடங்கள்ல நான் தப்பாக கூட சொல்லியிருப்பேன். அதாவது அது தப்பு கிடையாது, உங்களுக்கு அது புரியணுங்க. பார்த்தா ஹையர் ஹை, லோயர் லோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்காது. அவங்க சொல்லிக் கொடுக்குற லாஜிக் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியவே புரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், அது அப்படியே அதோட பேரை மாற்றி தலைகீழாக கூட சொல்லியிருப்பேன். இங்கே விஷயம் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தான், இங்கே பணம் சம்பாதிக்கணும், அதான் விஷயம். நீங்கள் நிறைய அப்படியே புதுசு புதுசாக கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல மார்க்கெட் புரியணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் சம்மந்தமான அந்த ட்ரைனிங்கை நீங்கள் முடிக்கணும், அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கணும். அல்டிமேட் எய்ம் என்ன, பணம் சம்பாதிக்கணும். இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, புரியுதா? நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்க முடியுமா? நான் கேட்டல 4 கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த தொழில் உங்களை காப்பாற்றும். அதை விட்டு நான் அங்கே போய் அதை படிக்கிறேன், எதை படித்தாலும் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? அதனால தான் என்ன அர்த்தம்னா, இங்கே இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே அந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எங்கேயுமே இருக்காது, நம்மளா உருவாக்குனது. அந்த மீனிங்க்கு உட்பட்டு அது அந்த கீவேர்ட்ஸை சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். ஒரு ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டுங்கிற வார்த்தை இருக்குது, வி பேட்டர்னுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த ஃபெயில்டுக்கு என்ன அர்த்தம், வி பேட்டர்னா முதல்ல என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகும், அதோட கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டெப்த் எல்லாமே பழைய வீடியோவில் இருக்குது. அப்போ இது எதுவுமே பார்க்காம ஒரு ஃபெயில்டு வி பேட்டர்னா வந்திருக்கு, மார்க்கெட் என்ன ஆகும், லோ உடச்சி லோ போகும்னு நான் மொட்டையாக சொல்கிறேன்னா உங்களுக்கு பார்க்கல ஒன்றுமே புரியாதான். அப்போ இந்த ஃபெயில்டு வி பேட்டர்னே புரியாமல் இந்த ஒரு மணி நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாதான். புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே புரியாது. அப்போ என்ன ஆகும், தலை வலிக்கும். என்னடா ஒன் ஹவர் என்னத்தையோ சொல்கிறாரு, ஒன்றுமே புரியல. நமக்கு தான் ஃபெயில்டு வி பேட்டர்னே புரியலையே, அப்புறம் எப்படி 1 ஹவர் சொல்கிறது புரியும்? அதனால தான் சொல்கிறது அடிப்படையிலேருந்து வாங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிப்படையெல்லாம் 10 வீடியோ 5 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உடனே டெமோவுக்கு போயிடக்கூடாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. புரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் மெக்கானிசம் இருக்குது. மெக்கானிசம்ங்கிறது இது இது மட்டும் சார்ந்தது கிடையாது. ஃபண்டமெண்டல் இருக்குது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மெக்கானிசம் பண்ணி ஒரு 4 ட்ரேட் 5 ட்ரேட் ப்ராஃபிட் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும். என்னாலே மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும், மார்க்கெட் என்ன நடந்தாலும் அதை உடச்சி கீழே போனாலும் மேலே போனாலும் என்னால் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண முடியும், மார்க்கெட்டை ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்தால் தான் மார்க்கெட்டை நீங்கள் பயம் இல்லாமல் அப்ரோச்சே பண்ண முடியும். அது ஃபிட்னஸ், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் ட்ரைனிங். புரியுதா? அதுக்கு தான் நம்ம 100 டெமோ பண்ணுறோம், 100 லைவ் பண்ணுறோம். இது எல்லாமே ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்னா, ஒன்று அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆணித்தனமாக புரியணும். சும்மா ஏனோதானு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்ற ஒரு ஐடியாலஜியும் இருக்கணும். அதுதான் விஷயம். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் திரும்ப திரும்ப பேசிக்லேருந்து பார்த்துட்டு வாங்க, புதுசாக வர்றவங்க பேசிக் போங்க, அது மாதிரி இதை பார்த்துட்டு உடனே ட்ரேட் பண்ணாதீங்க, கையை சுட்டுக்கிறாதீங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காரணம் தான். அப்போ என்ன ஆகுது, இது உடச்சி போனால் இங்கே வரைக்கும் போகும். சரி, இப்போ விஷயத்துக்கு நேராக வருவோம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல செட்டில் ஆயிருச்சா, ஏன்னா இந்த இடத்துல இந்த டேயோட 100 லைன் இருக்குது. அப்போ இந்த 100 லைனில் மார்க்கெட் செட்டில் ஆயிருச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டேல இருக்கு இல்லையா, டேயோட 100 இருக்குது. பாடி வீக்குள்ளே கிட்டத்தட்ட பாருங்கள், பாடி டு வீக் வந்து தொட போகுது, இல்லை கிட்டத்தட்ட தொடாமல் கூட திரும்பும், ரெண்டாவது தொட்டுட்டு திரும்பும், மூணாவது உடச்சிட்டு திரும்பும், மூணில் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டவுன் கிரேட் பண்ணி போகிறோம். டவுன் கிரேட் பண்ணி போனால் என்ன நடக்குது, 4 ஹவர். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 4 ஹவர் கிட்ட என்ன நடந்துச்சு, ஏற்கனவே இருந்த அதிகபட்சம் பாடி ஸ்ட்ரெயிட்டாக வந்தது இங்கே தானே. ஏன் பாருங்கள், 4 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் கிரீடை பார்த்தீங்களா, சடன் போடும். ஏன்னா இது டேலே போட்டுருந்துச்சு, பெரிய ஆச்சரியம் இல்லை. பார்த்தீங்களா, டேலே 1 2 3 பச்சை கலர் கேண்டில், இந்த ஏரியாவில் இருக்கிற அதிகபட்ச பச்சை கலர் கேண்டிலை விட பெரிய கேண்டிலாகவே போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேக்கு போய் ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை தாண்டி முதல்ல என்ன பண்ணுச்சு, பாடி வச்சுச்சு. நல்லா கவனிங்க, பாடி தாண்டி பாடி வச்சிருக்கு, தெரியுதா, விக்க தாண்டி பாடியே வச்சிருச்சு. ஆனால் 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிச்சா, மெயின்டைன் பண்ணலை. 1 2 3 கேண்டிலுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் பாடி என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்ச பாடி விக்கு இங்கே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது, இப்போவுமே விக்குக்குள்ளே பாடி வைக்குது, இந்த விக்கை தாண்டி பாடி வைக்கலை. அப்போ விக்கை தாண்டி பாடி வச்சுச்சுன்னா என்ன நடக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த டேயோட சோர்ஸு இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த விக்கை தாண்டி பாடி வச்சுன்னா டேயோட சோர்ஸுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அடுத்த 4 கேண்டிலுக்குள்ளே கவனிங்க, இதை தாண்டி பாடி வச்சுன்னா அட்லீஸ்ட் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டிச்சுன்னா இந்த இடத்துக்கு போகணும். அப்படி இல்லைன்னா இதை உடச்சி கீழே அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு, 3 கேண்டில் சிகப்பு கலராகவே மெயின்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும், இதோட 50% இங்கே இருக்குல்ல, இந்த 50%ல் இந்த ஜோனுக்கு
கண்டிப்பாக மார்க்கெட் வந்துடும். சரி, அப்போ இது நமக்கு இன்னும் கீழே வரப்போதா அப்படிங்கிறது அர்த்தம். சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். இப்போ இங்கே கிளியராக தெரியுது பாருங்க, இங்கே கிளியராக தெரியுதா? அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடம், இந்த இடத்த தாண்டி விற்க தாண்டி பாடி வச்சுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேடு அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓவர் வேலையில் இருக்குது, செல்லு தான் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த நான் கிளியராக சொல்கிறேன், கவனிங்க. இந்த இடத்துல இது விக்கு, இது பாடி, அதிகபட்சம் போன பச்சை கலர் பாடி. இந்த விக்க தாண்டி பாடி வச்சுச்சு, ஆனால் 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணலை. தெரியுதா? இப்போ என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல பாடி வச்சு விக்க வச்சு முதல்ல இதை உடைச்சிச்சு. அப்போ கேண்டில் படி இந்த 2 பவுண்டரியை உடைச்சிருச்சு. பேட்டர்ன் படி இது ரெண்டையும் உடைச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் இங்கே போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? 1 ஹவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த 1 ஹவர் இப்படி இருக்குல்ல, இதோட 50% எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அட்லீஸ்ட் என்ன ஆகும்? 50% அல்லது 25 அளவுக்காவது மார்க்கெட் வரும். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாவது மார்க்கெட் இருக்கும். அதான் நம்ம 25ங்கிறது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாவது மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்தோட என்ன நடந்திருக்கு? அதிகபட்சம் 25 இங்கே இருக்குது. ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாவது இருக்குது. அப்போ என்ன இருக்குது? அடுத்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணி போனீங்கன்னா என்ன நடக்கும்? இதோட 25 அப்படின்னா என்னது? அடுத்த ஃப்ரேமோட 50% அளவுக்கு கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். வந்திருக்கா? அப்போ என்ன ஆகும்? ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம், இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போ இதை தாண்டி பாடி டு விக்கு வச்சுச்சு. கரண்ட்டாக இருந்த இந்த பாடி விக்கை உடச்சி கீழே வெளியில் அவுட் சைட் கேண்டில் 3 மெயின்டைன் பண்ணிச்சு. ப்ரீவியஸாக இருக்கிற பேட்டர்னை உடச்சி கீழே மெயின்டைன் பண்ணிச்சு. அப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுச்சு? இந்த ஹையல்லோட 50% ஃபெயில்டு பேட்டர்னாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு? இது ஃபெயில்டு பேட்டர்ன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், உங்களுக்கு ராவா விஷயத்தை சொல்கிறேன், கவனிங்க. அப்போ இதோட 50யை தாண்டி கீழே போக முடியல. ஒன்று. ரெண்டாவது இதோட 50யை தாண்டி மேலே போயிடுச்சு. அப்போ 2 50% லைனை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த சோர்ஸுக்கே வந்துடும்னு அர்த்தம். இப்போ சோர்ஸுக்கே வந்துருச்சு. இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ இது வி பேட்டர்னோட 50யை தாண்டுது. இப்போ இது என்ன நடக்குது? இப்போ இது கீழே வரணும்னா இந்த 2 50% தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கே கீழே வர முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் தெளிவாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? இந்த விக்கு வச்சுச்சு, பாடி வச்சுச்சு. இப்போ விக்குக்குள்ளே பாடியை கொண்டு போயிடுச்சு. அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள இந்த விக்கை தாண்டி பாடி போச்சு அப்படின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அப்படி மேலே போச்சுன்னா எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த டேயோட இந்த பாடி விக் ஏரியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குல்லையா? அந்த டேயோட பாடி விக் ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் கண்டிப்பாக வந்துடும் அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே. புரியுதா? இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மார்க்கெட்டை எங்கெல்லாம் ஒய்டாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் டெப்த்தாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்னை ரீட் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக காமிச்சேன். ஃபெயில்டு பேட்டர்னாகவே வருதுன்ற பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை, ஒரு வி பேட்டர்ன் இருக்குது. அந்த வி பேட்டர்னோட 2 பார்ட் இருக்கும். ஒரு வி பேட்டர்னா அப்போ என்ன இருக்கும்? 2 பார்ட் இருக்கா? செல்லரோட டெப்த்து, பையரோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோட 50 இருக்குது. சரி, இப்போ என்ன ஆயிரும் மார்க்கெட்டு? அப்போ இப்போ என்ன ஆகும்? விங்கிறது ஏவாக மாறும். அப்போ ஏஆ மாறும்போது இப்போ இதில் 2 பார்ட் இருக்கும் இல்லையா? இது பையரோடது, செல்லரோடது. அப்போ இதோட 50. அப்போ வி பேட்டர்னோட 50 இது, ஏ பேட்டர்னோட 50 இது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த 2 50 மார்க்கெட் உடச்சி கீழே வந்ததுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும்னு அர்த்தம். இதை ரெண்டே உடச்சி மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸை உடச்சி இந்த சோர்ஸுக்கு போயிருன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். கவனிங்க. ஒரு வி பேட்டர்ன் இருக்குது, கவனிங்க. ஒரு வி பேட்டர்ன் இருக்கு. அப்போ இதோட 100 லைன், 0 லைன், 50 லைன். அப்போ இது வி பேட்டர்ன் இப்படி மாறுது. அப்போ இந்த லைனுக்கு என்ன இருக்கும்? 100 இருக்கும், 50 இருக்கும், 0 இருக்கும். மறுபடியும் இந்த லைன் இப்படி ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுக்கு 50 இருக்கும், 100 இருக்கும். இப்போ லைன் இப்படி போகுது. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு 100 இருக்கும், 50 இருக்கும், 0 இருக்கும். அப்போ என்ன இருக்குது? நடுவில் இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது. அப்போ இந்த 3 50யை உடச்சி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இந்த 3 50யை மார்க்கெட் உடச்சா மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ புரியுதா? சோர்ஸு இங்கே மேலே பெருசாக இருக்குது, கீழே சின்னதாக இருக்குது. அப்போ கீழே சின்னதாகி மேலே சோர்ஸு பெருசாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே செட்டில் ஆகி மேலே தொட போகுதுன்னு அர்த்தம். அதாவது ரப்பர் பேண்டு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய நடைமுறை உதாரணங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அதான், ரப்பர் பேண்டு. இப்போ ரப்பர் பேண்டு மாதிரி தான் கயிறு இழுக்கிற போட்டி. இப்போ கயரோட நீளம் இவ்வளவு. அப்போ இவ்வளோ நீளம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இவ்வளோ நீளம் உள்ள கயரை இவ்வளோ பர்சன்டேஜ் என்ன ஆயிருக்கு? பையர் பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிரும்? மார்க்கெட் வந்து பையர் தான், பையரோட கயரை இழுக்க இழுக்க என்ன ஆகும்? அந்த கயிறு
அவங்க சைடு வந்துரும் இல்லையா? அப்ப செல்லர் இழுத்து இழுத்து கயரை இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்ப பையரோட சைடுல இவ்வளவு கயிறு தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து நிறைய செல்லர் இழுத்து கயரை கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்ப பையர் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா நிறைய செல்லர்ஸ் மார்க்கெட்ல வித்து முடிச்ச உடனே பையர் நிறைய வாங்கி முடிச்ச உடனே இப்ப என்ன நடக்கும்? இப்ப இங்க இருந்த செல்லர் எல்லாம் என்னவா மாறுவான்? பையரா மாறி இந்த கயரை இழுத்து மறுபடியும் அவன் கொண்டு போயிடுவான். அதான் அர்த்தம். ரப்பர் பேண்ட் மாதிரி. ரப்பர் பேண்ட்னு அர்த்தம். இங்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாரு. ரப்பர் பேண்டு இங்க இப்படி இருக்கு. இந்த ரப்பர் பேண்டை ஃபுல்லா இவர் இழுத்தாருன்னா என்ன ஆகும்? அதிகபட்சம் என்ன ஆகும்? அதிகபட்சம் ரப்பர் பேண்ட் சைடு அவர் பக்கம் இருக்கும். இப்போ நீங்களே உங்க கையில வச்சு இழுங்களே. ரப்பர் பேண்டை நடுவில் பிடிச்சிட்டு இங்கிட்டு இழுத்தீங்கன்னா அதிகபட்ச ரப்பர் பேண்டு உங்க சைடு வந்துடும். ரைட் சைடு ஹேண்டை இழுத்தீங்கன்னா. ரப்பர் பேண்டை நடுவில் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு ஹேண்டை இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி தான் ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட் மாதிரி தான் மார்க்கெட்டு. அப்போ என்ன ஆகும்? அதிகபட்சம் மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூல வந்துச்சுன்னா பையரோட கண்ட்ரோலில் வந்து மறுபடியும் அது ஓவர் வேல்யூக்கு போயிடும். ஓவர் வேல்யூக்கு போச்சுன்னா மார்க்கெட்டு மறுபடியும் செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்து அண்டர் வேல்யூக்கு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இந்த பேட்டர்னோட 50% லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு 50% லைனாக பார்ப்போமா? அப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ இதோட 50% லைன் இங்கே இருக்கு. இது டே. அதுக்கப்புறம் இதோட 50% லைன் இங்கே இருக்கு. அப்போ ரெண்டு 50%க்கு மேலே இருக்கு. சரியா? அடுத்து என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவருக்கே போயிடலாம். 1 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிங்க. 1 ஹவரில் நடந்திருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு சார்ட்டை ரீசெட் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்ச லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட 50% இங்கே இருக்குது. 1 ஹவரில் இப்போ வந்த ஏ பேட்டர்னோட லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டை ரீசெட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிங்க. இந்த 1 ஹவரோட 50%க்கு மேலே இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே இந்த சோர்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சோர்ஸை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அப்போ எப்போ இந்த 1 ஹவர் அப்போ கீழே வந்தால் இது வரைக்கும் வரலாம்? இங்கே ஒரு 50% இருக்குது. இங்கே ஒரு இருக்குது. இது வரைக்கும் வரலாம். அப்போ இங்கே தான் என்ன இருக்குது? இந்த 1 ஹவர்னா 15 மினிட்ஸோட 50% லைன்லாம் இருக்கும். அப்போ இதை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அப்போ என்ன நடக்கக்கூடாது? பச்சையாக சொன்னால் 1 ஹவர் வந்து இந்த 50% லைன் வரைக்கும் வரலாம். இதை தாண்டி விக்கு வரலாம். இதை தாண்டி பாடி வந்து 3 மணி நேரம் இதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணுச்சுன்னா மறுபடியும் இங்கேருந்து வந்த இந்த 50% மறுபடியும் மார்க்கெட் உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். டெப்த்னா என்ன அர்த்தம்? நுணுக்கமாக பார்க்கறது. ஒய்டுனா அகலமாக பார்க்கறது. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருக்கு இல்லையா? கரெக்டாக பாருங்கள். இப்போ தெரியுதா? 15 மினிட்ஸ். அதான் நான் அந்த இடத்துல போட்டு காமிச்சேன். 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் அதிகபட்சம் வந்தால் எங்கே வரலாம்? இங்கே வரலாம். அப்போ இந்த 15 மினிட்ஸ் வருமானு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற பாடி விக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த பாடி விக்கு வரைக்கும் வரலாம். இந்த பாடியை தாண்டி விக்கு வைக்கலாம். இந்த பேட்டர்னோட ஏரியாவை தாண்டி பாடி வச்சு 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா 100% இந்த இடத்துக்கு வரும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஃபியூல் அடிக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து மறுபடியும் மார்க்கெட்டை பார்த்து இந்த இடத்துல கேண்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து மறுபடியும் மார்க்கெட் கீழே போதா மேலே போதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். சரியா? இப்போ இதே இது என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்குறோம். அப்போ என்ன இருக்குது? ரீசெட் பண்ணால் 5 மினிட்டு. அப்போ 5 மினிட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது? கவனிங்க. 5 மினிட்ல அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. கரெக்டாக? அப்புறம் ஹைக்கு அப்புறம் உள்ள லோ எங்கே இருக்குது? இதுக்கு நீங்கள் இப்போ கரண்ட்டாக வரைஞ்சிங்கன்னா இப்போ தானே ஏ பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு. ஏ பேட்டர்னோட பையரோட சைடுக்கு வரைஞ்சிட்டோம். அப்போ செல்லரோட ஒரு பேட்டர்ன் இருந்தால் 2 இருக்கும் இல்லையா? அப்போ செல்லரோட சைடுக்கு வரைஞ்சோம்னா இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து இந்த 50% லைனை தாண்டி மேலே போகவே கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் பச்சையாக சொன்னேன். இந்த பாடி விக்குக்குள்ளே பாடி போகலாம். இந்த விக்கை தாண்டி பாடி போச்சுன்னா தான் மேலே நான் சொன்னேன்ல 15 மினிட்ஸோட இந்த ஜோனுக்கு போக முடியும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே தான் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை உடச்சி வந்தால் தான் 15 மினிட்ஸோட இதுக்கு வர முடியும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் நுணுக்கமாக தனித்தனியாக பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரே ஒரு சிம்பிளிஃபைடாக பார்க்கலாம். கவனிங்க. சிம்பிளிஃபைடாக அதிகபட்சம் ஹை அண்ட் லோ ஒரே ஒரு ஒன் சைடு மட்டும் பார்க்குறோம். இது 5 மினிட். அடுத்து அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இது 15 மினிட். அடுத்து 1 ஹவர் அதிகபட்சம் ஹை அண்ட் லோ ரீசெட் பண்ணி அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை அண்ட் லோ மூணையுமே பார்க்குறோம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். 3 பச்சை கலர் லைனுக்கும் மேலே தான் இருக்குது. 1 2 3 மேலே தான் இருக்குது. இது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த 3 பச்சை கலர் கேண்டிலை தாண்டி கீழே வந்துடக்கூடாது. அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது என்னது? இது. ரெண்டாவது இது. அப்போ இது ரெண்டும் சேர்த்தா ஒரு பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரியை உடைக்கவே கூடாது. மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருக்குன்னா இதை உடைச்சதுன்னா கட்டாயம் 100% இந்த இடத்துக்கு வந்துடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ மார்க்கெட் ஓவராலாக என்ன இருக்குது? நீங்கள் கவனிங்க. 1 ஹவரோட 50%க்கு மேலே இருக்குது.
15 மினிட்டுக்கு மேலே இருக்குது, 5 மினிட்டுக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன இருக்குது? ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஓவர் வேல்யூவில் இருந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? செல்லரோட கண்ட்ரோலுக்கு வரும். அப்படி செல்லரோட கண்ட்ரோலில் எடுக்கும்போது இது இன்னும் பச்சை கலராக தான், இன்னும் பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுதுன்னா இங்கே வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு போகலாம். இல்லை இந்த பவுண்ட்ரிக்குள்ள வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு போகலாம். இல்லை அடுத்த பவுண்ட்ரி எங்கே இருக்குது? பவுண்ட்ரி, நான் சொல்கிறது ப்ரைஸ் இல்லைன்னு சொல்ல, பவுண்ட்ரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஆனால் இதை உடச்சி வந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். மறுபடியும் மேலே போகிறதுக்கு பல வாரங்கள் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க அடிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.